Hey, hello everyone. Good evening. This is Ashok from AJ Skill Development. Our training will start. This particular demo session. உங்களுக்கு வந்து இன்னொரு 2 minutesல வந்து ஸ்டார்ட் ஆயிடும். We have our trainer நிரஞ்சன் அவங்களும் ஜாயின் பண்ணுவாங்க. So kindly stay back. ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண பிறகு நிரஞ்சன் அவங்களுடைய ஸ்கிரீன் ஷேர் பண்ணி ஒவ்வொரு கான்செப்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. So kindly stay back. Thank you. Hey everyone. Hello. Can you able to hear me? Yes, bro. Hello. கேக்குது. கேக்குதுங்களா? எஸ் ப்ரோ கேக்குது. கேக்குது ப்ரோ. சூப்பர் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? நீங்க எல்லாம் நலம். ஃபைன் ப்ரோ ஃபைன். ஸோ 5:32 நம்ம இன்னும் ஒரு நிமிஷம் கொடுப்போம் மற்றவங்க ஜாயின் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஓகே ப்ரோ. ஓகே. நிரஞ்சன் நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. தேங்க்யூ. தேங்க்ஸ் அசோக். தேங்க்யூ. ஓகே, என் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுங்கள். எனக்கு ஸ்கிரீன் தெரியுது. எல்லாருக்கும் தெரியுதா? தெரியுது ப்ரோ. மத்தவங்க கொஞ்சம் மியூட்ல போட்டுக்கங்க. அதே மாதிரி நிரஞ்சன் ஒவ்வொரு டாபிக்கா கம்ப்ளீட் பண்ணட்டும். கம்ப்ளீட் பண்ற முடியறதுக்குள்ள உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இடையில கேட்க வேணாம். இட் வில் டிஸ்டர்ப் அதர்ஸ். நிறைய பேர் இந்த மீட்டிங் வந்து ஜாயின் பண்ணல. அவங்களுக்கு வந்து இந்த ரெக்கார்டிங் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நிரஞ்சன் வில் கிவ் அஸ் சம் டைம். உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் டவுட் கிளாரிஃபை பண்றதுக்காக. ஸோ அன்டில் தென் நோட் பண்ணிக்கிட்டு அந்த டாபிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஆல்ரைட், தேங்க்யூ. ஓவர் டு யூ நிரஞ்சன். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் அசோக். தேங்க்யூ. ஓகே, சூப்பர். நம்மளோட ஃபர்ஸ்ட் செஷன் இன்ட்ரடக்ஷன் டு சேல்ஸ்ஃபோர்ஸ். நம்ம எனக்கு என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஆர்எம்னா என்ன, க்ளவுட்னா முதல்ல என்ன, க்ளவுடில் என்ன கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அதில் சேல்ஸ்ஃபோர்ஸ் என்ன பண்ணுது, சேல்ஸ்ஃபோர்ஸில் உங்களோட கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, சேல்ஸ்ஃபோர்ஸே எனக்கு தெரியல, சேல்ஸ்ஃபோர்ஸை நான் எப்படி இதுக்கப்புறமா கற்றுக்க போகிறேன், முதல்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் எங்கே போய் எதை தேடணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா கடைசியாக ஒரு முழு
அழகான சேல்ஸ் ஃபோர்ஸ் டெவலப்பர் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஜாப் ரோல் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ கிளவுட் அப்படின்னா என்னங்க? கிளவுடுனா நம்மளோட மேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் இங்கேயும் நம்மளுடைய டேட்டாவை மேகத்தில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அதாவது ஒரு வர்ச்சுவல் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி நம்மளுடைய டேட்டாவை அங்கே எடுத்துகிட்டு போய் வைக்கிறோம். நம்மளுடைய அன்றாட டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லேயே இது மாதிரியான க்ளவுடை நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். நம்மளுக்கே தெரியாமல் சில சமயம் யூஸ் பண்ணுவோம், சில பேர் தெரிஞ்சு கூட யூஸ் பண்ணுவாங்க. அப்படி நம்மளுடைய டெய்லி யூசேஜில் இருக்கிற க்ளவுட் என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கூகுள் டிரைவ் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம், கூகுள் ஃபோட்டோஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம், ஏன் ஈவன் வாட்ஸ்அப் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் அனுப்புகிற வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மெசேஜாக இருக்கட்டும், கூகுள் ஃபோட்டோஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுற ஃபோட்டோவாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் கூகுள் டிரைவில் யூஸ் பண்ணுற அந்த மெமரியாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப காமனாக முதல்ல வந்தது ட்ராப் பாக்ஸ் சாம்சங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணது அதுவாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளவுடில் தான் வச்சுருப்பாங்க. எதுக்காக இந்த க்ளவுடு, இந்த க்ளவுடோடைய அட்வான்டேஜஸ்லாம் என்ன, இதை எதுக்காக கண்டுபிடிச்சாங்க? முன்னாடி நம்ம ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும் அப்படின்னா நம்ம ரூமில் பாதி தேவைப்பட்டது. அதுக்கப்புறமா கம்ப்யூட்டரோட எவல்யூஷன் ஆக 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 ஒரு 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 ஒன்றுக்கு ஒன்று இடத்துல நம்ம வந்து ஒரு சிபிஐ வச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது போயிட்டு இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறச்ச எனக்கு அந்த இடம் கூட தேவையில்லைங்க அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு வீடே கிடையாது, அப்படி பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு 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 1000 GB ஆஃப் டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா அதை நான் எப்படி ஸ்டோர் பண்ண முடியும்? அது என்னுடைய ஒன்று நான் காசு கொடுத்து ஒரு பெரிய டிவைஸை வாங்கிக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு என்ன இன்னொரு பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம என்ன சொல்ல, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஒரு 1000 GB தேவை நம்மளுக்கு இருக்கலாம். நாளை போல நம்மளுக்கு அந்த 1000 GB தேவை இல்லாமல் கூட போகலாம், இல்லை 1000 GBக்கு மேலே கூட தேவைப்படலாம். ஸோ இந்த ஸ்கேலபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம கிட்ட வந்து ரிஜிடாக இருந்தது. அதாவது இந்த கிளவுட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 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 கம்ப்யூட்டர் வாங்குறோம் அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் 500 GB ஹார்ட் டிஸ்க் போட்டு தருவாங்க, இல்லை ஒரு 1 TB ஹார்ட் டிஸ்க் போட்டு தருவாங்க. இப்போ நாளைக்கே நீங்கள் ஒரு 1 TB எனக்கு தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் விரும்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கடைக்கு போயிட்டு இந்த 1 TBக்கு பதிலாக நீங்கள் 2 TB திருப்பி வாங்கினது தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும் உங்களோட இதுவில். இது பெரிய பிரச்சனையாக இருந்தது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தொழில் தொடங்குறப்போ சிறு குறு அதுக்கப்புறமா தான் பெருசாக போகும் இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது நான் ஒரு கம்பெனியாக போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ற இடத்துல எனக்கு காஸ்ட் த கம்பெனி, அதாவது என்னுடைய கையிலிருந்து காசு போட்டு நான் ஒரு ஹார்ட்வேரை இல்லை ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கணும் அப்படின்றது ஈஸியான விஷயம் கிடையாது. அதுக்கான காஸ்ட் நம்ம முதல்ல பார்க்கணும். அதே மாதிரி அதை ஸ்டோர் பண்ணுற இடம் நம்மளுக்கு வேணும். இப்போ இடம் நம்ம கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒரு சிறு தொழில் ஆரம்பிக்கிறவங்க கிட்ட என்ன பிரச்சனை இருக்கும், அவங்க ஆரம்பிக்கிறதே ஒரு ஸ்டார்ட் அப்பு, அதில் அவங்களுக்கு இடம்ன்றது ஒரு பெரிய பற்றாக்குறை தான். அவங்க கிட்ட போயிட்டு நான் ஒரு சர்வர் ரூம் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் அப்படின்னா அந்த சர்வர் ரூமில் இன்னும் ஒரு 5 பேர் வேலை பார்க்கலாம், இல்லை ஒரு 5 மேன் பவர் எடுத்துகிட்டு அங்கே வைக்கலாம். ஸோ இதை எல்லாமே சால்வ் பண்ணுறதுக்கு தான் கிளவுட் அப்படின்னு ஒன்று வருது. ஸோ கிளவுட் இது எப்படி எவல்யூட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய டேட்டாவை இல்லை நம்மளுடைய அன்றாட வாழ்வியலை இன்டர்நெட் மூலமா செயல்படுத்திக்கிறது தான் நம்மளுடைய கிளவுட். அதுதான் முதல்ல நம்மளுக்கு பண்றாங்க. ஸோ இதுல என்னெல்லாம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. அந்த 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற கிளவுட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸ், சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ். நான் இதுக்கு பின்னாடி வரோம் உங்களுக்கு கிளவுட் டைப்ஸ் என்னன்னு சொல்றதுக்கு பற்றி. பட் கிளவுட்ல என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் சர்வீஸ் பேர்லயே இருக்குது, அது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உங்களுக்கு கொடுக்க போகுது. அதே மாதிரி பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸ் அதுலேயுமே பேர்லயே இருக்குது, பிளாட்ஃபார்மை உங்களுக்கு தரப்போறாங்க. அப்புறம் சாஃப்ட்வேர் சர்வீஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு 3த்துக்குமே என்னென்ன பெரிய வித்தியாசம், என்னென்ன டிஸ்டிங்யூஷன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் சர்வீஸ் அப்படின்னா இட் இஸ் அ டெலிவரி ஆஃப் டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் ஆன் டிமாண்ட் அண்ட் ஸ்கேலபிலிட்டி. நம்ம எல்லாருமே இல்லை பொதுவாகவே நம்ம எப்படி ஒர்க் பண்ணியிருப்போம், ஒரு ஐடி என்வாயர்மெண்ட்ல ஒர்க் பண்ணுறவங்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னா,
VMware அப்படின்னு ஒன்று ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம VMwareனா என்னது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கிட்ட எல்லாருக்கிட்டையுமே கம்ப்யூட்டர் இருக்கு. நம்ம வீட்டில் ஒரு கம்ப்யூட்டர் வச்சிருப்போம், அந்த கம்ப்யூட்டர்ல வேலை பார்ப்போம். ஸோ இந்த ஒரு 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 கம்பெனின்னு நம்ம ஆரம்பிக்கிறோம்னா அதில் ஒரு 100 பேர் வேலை பார்க்க போகிறாங்க. தட் மீன்ஸ் ஒரு 100 கம்ப்யூட்டரை நம்ம வந்து வாங்கணும், ப்ரொக்யூர் பண்ணணும். அது நம்மளுடைய காஸ்ட்டை ஏற்றும். அதுக்கப்புறமா நம்மளுடைய செக்யூரிட்டியான அதோட ஆட் ஆன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம தான் கொடுக்கணும். இதை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு இல்லை இதை நம்ம கடந்து வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சர்வீஸை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்லைட்லேயே இருக்கிற மாதிரி என்டிடி கம்யூனிகேஷன்ஸ், அதுக்கப்புறமா AT&T, அது மாதிரி நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்லாம் இருக்கிறாங்க. சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சர்வீஸை உங்களுக்கு கொடுக்குறவங்க தான் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரியான ஒரு வர்ச்சுவல் ஸ்பேஸை கிரியேட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு விண்டோஸ் மிஷின் வேணும், இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஆஃபீஸ்க்கு தேவையான பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட்டை கொடுக்கறது தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு இருக்கிறது என்னன்னு நம்ம பார்த்தோம்னா பிளாட்ஃபார்ம் ஆஸ் சர்வீஸ். பிளாட்ஃபார்ம் ஆஸ் சர்வீஸ்னா என்ன பண்ணுறாங்க? ஸோ சேல்ஸ்ஃபோர்ஸ்ன்றது ஒரு பிளாட்ஃபார்ம், அமேசான்ன்றது ஒரு பிளாட்ஃபார்ம், அசூர்ன்றது ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு தேவைப்பட்ட விஷயங்களை நீங்கள் செஞ்சு நீங்கள் ரன் பண்ணிக்கிறது பேர் தான் பிளாட்ஃபார்ம் ஆஸ் சர்வீஸ். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் வெப் சர்வீஸில் நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் நீங்கள் புதுசாக ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து கிரியேட் பண்ணுறீங்க. ஒரு வெப்சைட்டை நீங்கள் ஹோஸ்ட் பண்ணணும்னா உங்களுக்கு சர்வர் அப்படின்னு ஒன்று தேவை. சரி, சர்வர்னா என்னது? இப்போ சர்வர்ன்றது வந்து நம்மளுடைய ப்ராஜெக்டையோ இல்லை நம்மளுடைய வெப்சைட்டையோ வச்சிருக்கிற ஒரு இடம். அது மூலமாக தான் நம்ம வந்து அந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் www.google.com நம்ம கொடுக்குறோன்னா அந்த சர்வரை நம்ம ஃபர்ஸ்ட் கால் பண்ணுவோம். உங்களோட லோக்கலைஸ்டு சர்வர், அதாவது google.com நீங்கள் உங்களோட ப்ரௌசரில் கொடுத்தீங்கன்னா உங்கள் ப்ரௌசர் ஒரு ரெக்வஸ்ட்டை ஒன்று மேக் பண்ணும். அது நான் ரெக்வஸ்ட்டை மேக் பண்ணுறதுல நம்ம டவுன் த லைன் நம்ம வர கிளாஸஸில் பார்ப்போம். பட் அது என்ன பண்ணுவோம்னா உங்களுடைய சர்வருக்கு போயிட்டு சர்வர்லேருந்து இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு வருது. இந்த பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறது நிறைய கம்பெனிகள் இருக்காங்க. என்னென்ன கம்பெனி நம்ம பார்த்தோம்னா salesforce.com, அமேசான் வெப் சர்வீசஸ், அசூர், இன்னும் நிறைய கம்பெனிகள் இருக்கு. இதுதான் மெஜாரிட்டியாக நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸும் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேரை மொத்தமாகவே கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை பேர் நீங்கள் இதை யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. கூகுளில் ஸ்லைட்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் 365, அதாவது உங்களுடைய எக்ஸலோ வேர்டோ, இது எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே ஹோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போய் என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு எக்ஸல்லையோ இல்லை ஒரு வேர்ட் ஃபைலையோ நம்ம வந்து திறந்து பார்க்கணும்னா நம்ம கிட்ட அந்த சாஃப்ட்வேர் தேவைப்பட்டது. சாஃப்ட்வேர் இஸ் நத்திங் பட் அன் என்டிட்டி. அது மேலே தான் நம்மளுடைய அன்றாட தேவைகளை ரன் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணாங்கன்னா சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ் அப்படின்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல நீங்கள் வந்து ஆன்லைனில் போய் பார்க்கணும் அப்படின்னா இப்போ பார்க்க முடியும். அதை ப்ரொவைட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட். இதே மாதிரி தான் சேல்ஸ்ஃபோர்ஸும் ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்காங்க. சேல்ஸ்ஃபோர்ஸ்ன்றது ஒரு கம்பெனி இல்லைங்களா? சேல்ஸ்ஃபோர்ஸ்ன்ற ஒரு கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 1999 இருக்கும் போது ஒரு ரெவல்யூஷனரி ப்ராடக்ட் ஒன்று ரெடி பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ என்ன நடந்தது, அந்த எவல்யூஷன் எப்படி ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் பார்த்தோம்னா 1999 மார்க் பெனியாஃப் அந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போதோ என்ன நடக்குதுன்னா அப்போ எல்லார்கிட்டையுமே எக்யூப்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது ஒன்று இருந்திருக்கு. மார்க் பெனியாஃபே ஆரக்கல்ல ஒன் ஆஃப் தி வைஸ் பிரசிடென்ட்டாக தான் இருந்தவர். அவரே இதை பார்த்துட்டு தான் இது ஒரு நிறைய பெரிய ஸ்பேஸ் இருக்கிற ஒரு இடம், இங்கே நம்மளுடைய இது காட்டணும் அப்படின்றதுக்காக வெளியே வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ முதல்ல சேல்ஸ்ஃபோர்ஸ்ன்றது ஒரு கம்பெனி, அதில் அவங்க பண்ணுறதுன்னா சிஆர்எம் பண்ணுறாங்க. சிஆர்எம் ப்ராடக்டை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க சிஆர்எம் மட்டும்தான் பண்ணுறாங்களா?
சிஆர்எம்னா என்ன அப்படின்றத நம்ம இதுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்கான இதையே முடிச்சிருவோம். கிளவுடோட டைப். ஸோ கிளவுடோட டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸ், சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ் இருக்குதுங்க இல்லையா? இதுல உள்கட்டமைப்போ இல்லை உள் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. அதுதான் பப்ளிக் கிளவுட், பிரைவேட் கிளவுட், கம்யூனிட்டி கிளவுட் அண்ட் ஹைபிரிட் கிளவுட்னு சொல்லுவாங்க. பப்ளிக் கிளவுட்னா என்ன? ஒரு பொதுவான ஒரு இடத்துல உங்களுடைய இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்றது தான் பப்ளிக் கிளவுடு. ஸோ பப்ளிக் கிளவுடு கூடயே உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி. இல்லை, இது மொத்த கிளவுட்ல இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி. ஏன் செக்யூரிட்டி பெரிய கன்சர்னா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹார்ட்வேர் உங்ககிட்ட இல்லை, இன்னொருத்தங்க எங்கேயோ வச்சிருக்கிறாங்க, அங்க உங்களுடைய டேட்டா எடுத்துட்டு போய் ஸ்டோர் பண்றீங்க. இந்த மெத்தட்ல நம்மளுக்கு பெருசா வர ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி. ஏன் செக்யூரிட்டின்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதை மிட்டிகேட் பண்றதுக்கு என்னெல்லாம் எவல்யூஷன் நடந்திருக்குதுன்னு நம்ம பின்னாடி வர கிளாஸஸ்ல பார்க்கலாம். பட் இந்த எவல்யூஷனை நம்ம பின்னாடி திரும்பி பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பாஸ்வேர்டை தான் போட்டு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப காமனான எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னா உங்களுடைய ஏடிஎம் கார்டு தான். ஏடிஎம் மிஷின் நீங்க போகும்பொழுது உங்களோட கார்டை போடுவீங்க, கார்டை ரீட் பண்ணுது, அதுக்கப்புறம் உங்களுடைய கடவுச்சொல் ஆர் ஒரு பாஸ்வேர்டை நீங்க போட்டு லாகின் பண்றீங்க. ஸோ இப்படி லாகின் பண்ற போது என்ன பிரச்சனை நடக்குது பின்னாடி பார்த்தோம்னா, அந்த பாஸ்வேர்டை ஒருத்தவங்களால ரீட் பண்ணி அதுக்கப்புறமா அதை திருப்பி அவங்களால யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பிரச்சனை வருது. இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் சொல்லுவாங்க. அதாவது 2 லேயர் ஆஃப் செக்யூரிட்டி. அது எப்படி நம்ம கொடுக்குறாங்க? ரொம்ப காமனா இப்ப நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்றது, ஒரு மொபைல் நம்பருக்கு ஓடிபி ஒன்று வரும், அதை போட்டு நம்ம லாகின் பண்றோம். இது மாதிரியான பிரச்சனைகளை மாடர்ன் ஐடியாஸோட நம்ம ஒன்னொன்னா நம்ம சரி பண்ணிட்டு வரோம். இதுல நிறைய கட்டமைப்புகள் இருக்கு. அந்த கட்டமைப்பு என்னன்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதே மாதிரி பிரைவேட் கிளவுட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ பிரைவேட் கிளவுட்னா என்ன? இப்போ எத்தனை பேர் மைக்ரோசாஃப்ட் டைனமிக் சிஆர்எம்ல ஒர்க் பண்ணிருப்பீங்கன்னு தெரியாது. பட் ஒரு ஸ்டெப் பேக் அதை போய் நம்ம பார்த்தோம்னா, டைனமிக் சிஆர்எம்ல 2 டைப்ஸ் ஆஃப் இது இம்ப்ளிமெண்டேஷன் தருவாங்க. ஒன்று வந்து கிளவுடை அவங்களோட கிளவுட்ல ஹோஸ்ட் பண்ணிக்கிறது, இன்னொன்று உங்களுக்கான ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் வந்து கிரியேட் பண்ணி உங்களுடைய லோக்கலைஸ்டு சர்வர்ல ஸ்டோர் பண்ணிட்டு போவாங்க. பெரிய பெரிய கம்பெனிகள், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறோன்னா ஃபேஸ்புக்கோ, ஆரக்கலோ, மைக்ரோசாஃப்டோ, சேல்ஸ்ஃபோர்ஸோ, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சர்வர் வச்சிருப்பாங்க. இல்லை குட்டி குட்டி கம்பெனிகள், ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனையோ தடவை நம்ம இதை ஆட்ல பார்த்துருப்போம், godaddy.com அப்படின்னு ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது. godaddy.comல நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட்டை நீங்க கிரியேட் பண்ணி அங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ godaddy.comல நீங்க கிரியேட் பண்ற வெப்சைட் உங்களுதான். உங்களுடைய அந்த வெப்சைட் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, godaddyக்குன்னு ஒரு சர்வர் இருக்கு. அந்த சர்வர்ல அவங்களுடைய வெப்சைட்டை அவங்க தங்க வச்சிருக்கிறாங்க. அதுக்கு வாடகையா நீங்க ஒரு குறிப்பிட்ட காசு நீங்க கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இதுதான் இன்னும் காமனா உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய ஒரு பப்ளிக் கிளவுடுக்கான ஒரு எக்ஸாம்பிள். அதுவே உங்களோட வெப்சைட்டை நீங்க கிரியேட் பண்ணி உங்களுக்கு நீங்க ஒரு சர்வரை வாங்கி அந்த சர்வர்ல ஹோஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அது பிரைவேட் கிளவுடுன்னு நம்ம சொல்லுவோம். மோஸ்டா எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட். கம்யூனிட்டி கிளவுட் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேல்ஸ்ஃபோர்ஸ்லயே ஒன்று இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 குரூப் ஆஃப் பீப்புள் யூஸ் பண்றதுதான் ஒரு கம்யூனிட்டி கிளவுட்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, உங்க கம்பெனிக்கான ஒரு கஸ்டமர் ஸ்பேஸ் நீங்க கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதை கம்யூனிட்டி கிளவுட்னு சொல்லலாம். அதுவே இல்லாம அது எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. உங்க கம்பெனியோட கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் தான் நீங்க ஆக்சஸ் கொடுக்க போறீங்க. ஆர் எல்ஸ் உங்களுடைய வெப்சைட் நீங்க ஒன்று கிரியேட் பண்றீங்க, அந்த வெப்சைட்ல ஒரு காமனான ஒரு ஸ்பேஸ் கொடுக்க போறீங்க. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பீப்புளுக்கு கொடுக்க போறீங்க. அப்படின்னா அதை நம்ம கம்யூனிட்டி கிளவுட்னு சொல்லுவோம். ஹைபிரிட் கிளவுட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஒரு கிளவுட்ஸ். இது சேல்ஸ்ஃபோர்ஸை க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஹைபிரிட் கிளவுடு ஆர் ஹைப்பர் ஃபோர்ஸ் அப்படின்னு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து தெரியும். பட் ஹைப்பர் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சேல்ஸ்ஃபோர்ஸில் சொல்கிறோம் அப்படின்னா சேல்ஸ்ஃபோர்ஸ் டெர்மினாலஜி.
அதுவே ஹைபிரிட் கிளவுடுன்னு சொல்றோம்னா ஒரு காமன் கிளவுடோட டெர்மினாலஜி தான். ஒரு காம்பினேஷன் ஆஃப் 2 கிளவுடு சேர்ந்து இருந்ததுன்னா அது வந்து ஹைபிரிட் கிளவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை சேல்ஸ் ஃபோர்ஸ்ல எதுக்குங்க இப்போ ஹைப்பர் ஃபோர்ஸ்னு புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஹைப்பர் ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எல்லா கம்பெனியும் ஆர் எல்லா நாட்டுக்குமே ஒரு செக்யூரிட்டி, அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செக்யூரிட்டின்றது ரொம்ப பெரிய கன்சர்னாக இருந்தது. ஸோ இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ஒரு கிளவுட்ல ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ண போறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம், அது ஒரு பெரிய மூவ். உங்களுடைய டேட்டாவை கிளவுட்ல ஸ்டோர் பண்றாங்கன்றது தப்பு கிடையாது. ஆனா உங்களுடைய ஸ்டோர் பண்ற டேட்டா உங்களுடைய உள்நாட்டுல இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் அ கன்சர்ன். இப்போ இன்னும் உங்களுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள், இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா மாஸ்டர் கார்டில் நடந்த பிரச்சனை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மாஸ்டர் கார்டை ஆர்பிஐ தடை பண்ணிட்டாங்க. ஏன் தடை பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மாஸ்டர் கார்டு நம்மளுடைய இன்ஃபர்மேஷன், அதாவது இந்தியாக்குள்ள இருந்து யாரெல்லாம் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்றாங்களோ ஆர் யாரெல்லாம் அந்த கார்டை யூஸ் பண்ணி ஒரு டிரான்சாக்ஷன் பண்றாங்களோ அந்த டிரான்சாக்ஷனை ஆர்பிஐ என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய இந்தியாக்குள்ள தான் அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மாஸ்டர் கார்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய டேட்டாவை அவங்களுடைய சர்வர், அது இந்த சர்வர் மேபி இன் ஜப்பான்ல இருக்கலாம், இல்ல வந்து அமெரிக்கால கூட இருக்கலாம், அந்த இடத்துல அந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் ஆர்பிஐ என்ன பண்றாங்கன்னா இதுக்கப்புறம் நீங்க யாருக்கும் மாஸ்டர் கார்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதே தான் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்க்கும் நடந்தது. இன்னும் மாஸ்டர் கார்டு யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் பேங்கிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றவங்க தான் மாஸ்டர் கார்டு. ஸோ இதை மிட்டிகேட் பண்றதுக்கு சேல்ஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய லோக்கல் பார்ட்னர்ஸ். ஸோ இப்போ இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கிளவுட் பேஸ்டு கம்பெனிஸ் இருக்கு. அந்த கிளவுட் பேஸ்டு கம்பெனிஸ் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி ஒரு லோக்கல் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை அதில் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ஹைப்பர் ஃபோர்ஸ் ஆர் ஹைபிரிட் கிளவுட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கும் பொழுது என்ன நம்மளுடைய அட்வான்டேஜ், என்ன டிஸ்அட்வான்டேஜ் நம்ம பார்க்கணும். ஸோ என்ன அட்வான்டேஜ்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய டேட்டா செக்யூர்டா நம்மளுடைய இடத்துல இருக்கும் அப்படின்றது தான் முதல் அட்வான்டேஜ். இதுக்கப்புறமா உங்களோட டேட்டா வெளியே போகாததுனால கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா இது எப்போ வேணா அவங்க ஆக்சஸ் பண்ணி நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செக்யூரிட்டி அப்படின்றது தான் பெரிய கன்சர்னா இருந்தது. இது மாதிரியான மல்டி லெவல் ஆத்தென்டிகேஷனும் லோக்கலைஸ்டு சர்வர்ஸ் மூலமா மிட்டிகேட் பண்றாங்க. இதுதான் ஒன் ஆஃப் தி மேஜர் ரெவல்யூஷன்ஸ் இன் கிளவுட். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? இல்ல ப்ரோ. சூப்பருங்க. ஹலோ, சொல்லுங்க. ஒரு நிமிஷம் கம்யூனிட்டி கிளவுட் மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டா டிஃபைன் பண்றீங்களா? அது இன் பிட்வீன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. சோ கண்டிப்பா கம்யூனிட்டி கிளவுட் அப்படின்னு நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்மளுடைய ஒரு கம்பெனி நம்ம ஒன்று வச்சிருக்கிறோம். நம்ம கம்பெனிக்குன்னு ஒரு செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, ஒரு செட் ஆஃப் பார்ட்னர்ஸ் கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமேசான் அப்படின்னு ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா, அமேசான் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, அமேசான் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு பார்ட்னர்ஸும் இருப்பாங்க. பார்ட்னர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பீரியோ ஆர் கிளவுட் டெயில், இவங்கெல்லாம் அமேசானுடைய பார்ட்னர்ஸ், நீங்களும் நானும் என் கஸ்டமர்ஸ். ஸோ இது மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல இப்ப கஸ்டமர் அப்படின்னு நம்ம உள்ள போய் பார்க்கும்போது நம்மளுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை தான் நம்ம கம்யூனிட்டி ஆர் கஸ்டமர் கம்யூனிட்டி நம்ம சொல்லுவோம். அவங்க கொடுக்கறது பார்ட்னர் கம்யூனிட்டி சொல்லுவோம். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு இன்டென்ஷனோட ஒர்க் பண்றவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறது கம்யூனிட்டி கிளவுட்னு நம்ம சொல்லலாம். சேல்ஸ் ஃபோர்ஸ்ல அப்படி பாத்தீங்கன்னா ட்ரையல் பிளேசர் கம்யூனிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். அது என்னன்னு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் ட்ரையல் பிளேசர்ஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு வேலை பார்க்கறதுக்கான ஒரு இடம், அதுதான் கம்யூனிட்டி கிளவுட். ஓகேங்களா? ப்ரோ சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஐஏஎஸ் கீழ வருமா இல்ல வந்து பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ்ல வருமா? சேல்ஸ் ஃபோர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு கொடுக்கறது கிடையாது. சேல்ஸ் ஃபோர்ஸ்க்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். சேல்ஸ் ஃபோர்ஸ் ரெண்டு தராங்க, உங்களுக்கு சாஃப்ட்வேரும் தருவாங்க, பிளாட்ஃபார்மும் தருவாங்க. அவங்களுடைய ஆமா லைசன்ஸ்னு ஒன்று நம்ம கிட்ட இருக்குது. அந்த லைசன்ஸை பொறுத்து நம்ம என்ன டைப் ஆஃப் இது யூஸ் பண்றோம்னு இருக்கு. இப்போ பிளாட்ஃபார்ம் சர்வீஸ்ன்னு கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு வெறும் பிளாட்ஃபார்ம் மட்டும் கொடுத்துருப்பாங்க, உங்களுடைய சாஃப்ட்வேர் நீங்க அதுக்கு மேல எழுதி நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம்.
சாஃப்ட்வேர் சர்வீஸ் அவங்க கொடுக்கும் பொழுது அவங்க ஒரு செட் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸோ இல்லை அவங்களுடைய ஆட் ஆன் யூசர்ஸோ உங்களுக்கு கொடுப்பாங்க, யூசேஜை கொடுப்பாங்க. அதை நீங்கள் எடுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது சாஃப்ட்வேர் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுமே நம்ம கிட்ட இருக்குது. நம்ம அதில் எது யூஸ் பண்ணுறோன்றது நம்மளுடைய லைசன்ஸை பொறுத்து இருக்கு. ஓகே ப்ரோ. ரிவ்யூ பண்ணலாங்களா? ஓகே ப்ரோ. நம்ம சிஆர்எம்னா அடுத்தது என்னன்னு பார்க்கலாங்க. சிஆர்எம் நல்ல அழகான ஒரு 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 குட்டி ஆக்கிரம். சிஆர்எம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எதுக்கு இந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் தேவை? கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்னா என்ன? அட் தி எண்ட் ஆஃப் த டே இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும்? இது மூணுத்துக்கான கேள்வி நம்மளே கேட்டுக்கணும். கண்டிப்பா ஒரு விஷயத்த பாக்குறோம், இல்ல நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறேன்னா எனக்கு எதுக்கு சிஆர்எம் தேவை? என்னுடைய கஸ்டமரை நான் என் கூடயே வச்சுக்கிறதுக்கு சிஆர்எம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சீம்லெஸ்ஸான ஒரு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு சிஆர்எம் ரொம்ப ரொம்ப முக்கியம். என் பொருளை மக்கள் கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கறதுக்கு எனக்கு சிஆர்எம் ரொம்ப முக்கியம். என்ன சிஆர்எம்னு சொல்றீங்க, என் பொருளை எப்படி நான் மக்கள் கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு நம்ம கேட்கலாம் கேள்வி. ஸோ நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கார் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாமே. ஒரு ஹுண்டாய் அப்படின்ற ஒரு கம்பெனி எடுத்துக்கலாம், இல்லை வேற எக்ஸாம்பிள் ஏபிசி சாஃப்ட்வேர் சர்வீசஸ் நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இந்த கம்பெனியை நீங்க தொடங்கி இருக்கிறீங்க அப்படின்றது மக்களுக்கு எப்படி எடுத்துட்டு போய் சேர்ப்பீங்க? முன்னாடி, அதாவது இன்டர்நெட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருந்த பெரிய மீடியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மாஸ் மீடியா நம்மளுடைய டிவி தான், இல்ல ரேடியோஸ். இது ரெண்டுத்துல தான் இப்ப ஆடு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நீங்களோ நானோ இல்ல நம்மளுக்கு அப்புறமா வர ஜென்ரேஷன் டிவியை பார்த்து தான் அதை தெரிஞ்சுப்பாங்களா, இல்ல ரேடியோ கேட்டுதான் நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறோம், இல்ல இப்படி ஒரு ப்ராடக்ட் வெளியே வந்திருக்குன்னு தெரிய போதா அப்படின்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இதுக்கப்புறமா இன்னும் காமனா நீங்க ஒரு மாலுக்கு போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அங்க வெளியே நின்று பேம்ப்ளெட் கொடுத்துட்டு இருப்பாங்க, இல்ல உங்க வீட்டுக்கே பேம்ப்ளெட் போட்டு போவாங்க. இது காமனா நான் ஒரு சர்வீஸ் ஒன்று ஆரம்பிக்க போறேன், இல்ல நான் ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிக்க போறேன்னா அது எடுத்துட்டு உங்ககிட்ட சேர்ப்பாங்க. ஆனா இதுல இருக்கிற பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய ஆடியன்ஸை நம்மளால செலக்டே பண்ண முடியாது. மாலுக்கு வரவன் எத்தனை பேர் உங்க காரை பார்ப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, இல்ல நீங்க எத்தனை பேர் உங்களோட கம்பெனிக்கு ஏற்ற ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி வீடு வீடா நான் போய் போறதுல என்ன பெரிய பிரச்சனைனா, அது ஒரு லோக்கலைஸ்டு அணுகுமுறை தான். அதாவது ஒரு லோக்கல் ஏரியாவை நம்ம செலக்ட் பண்ணி அந்த ஏரியாவை மட்டும் தான் நம்ம டார்கெட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது மார்க்கெட்டிங்ல இருக்கிற பெரிய பிரச்சனை. அதுவும் இந்த பேண்டமிக் டைம்ல இந்த ஒரு வருஷத்துல நம்ம எத்தனை பேர் மாலுக்கு போயிருப்போம், இல்லை எத்தனை பேருக்கு வீட்டுக்கே பேப்பர் போட்டிருப்பாங்கன்றதும் பெரிய பெரிய விஷயம் தான். ஸோ அப்படி இருக்கும்பொழுது என் பொருளை நான் எப்படி எடுத்துருந்து உங்ககிட்ட சேர்க்க முடியும்? டிஜிட்டல் மீடியா அப்படின்றது ஒரு ஒரு பெரிய சக்தியா மாறின டைம் பேண்டமிக் டைம் தான். எத்தனையோ பேர் வீட்டில் அடைஞ்சிருக்கும் போது இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கோ யூடியூபும் இல்ல வேற ஏதாவது ஒரு சோசியல் மீடியாஸோ இல்ல இந்த இன்டர்நெட் உலகத்துல தான் நம்ம அதிகமா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மீடியமை யூஸ் பண்ணி என்னுடைய பிசினஸை ப்ரொமோட் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சேல்ஸ்ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா, சிஆர்எம் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. சிஆர்எம் உடைய எவல்யூஷன் தான் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் சொல்றேன். சேல்ஸ்ஃபோர்ஸ் ஒரு கம்பெனியா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் பொழுது சேல்ஸ் கிளவுட் அப்படின்ற ப்ராடக்ட் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. சேல்ஸ் கிளவுட்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய ஏஜென்ட்ஸ், அதாவது நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா என்னுடைய கம்பெனியில இருக்கிற ப்ராடக்டை வெளியே போய் சேல்ஸ் பண்றவங்க தான் என்னுடைய ஏஜென்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆர் என்னுடைய ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னுடைய ஏஜென்ட்ஸ் கிட்ட இருந்த பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்றாட அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்றத ஒரு மேனேஜரா நான் அவங்கள கூப்பிட்டு திருப்பி உட்கார வச்சு அவங்க கிட்ட கேட்டுதான் நான் தெரிஞ்சுக்கணும் அது எண்ட் ஆஃப் த டே. இல்ல அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்கிறாங்க அப்படின்றத
அவங்க ஒரு நோட் புக்லயோ இல்ல ஒரு எக்ஸல் ஷீட்லயோ தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற வேலை இருந்தது. ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. ஸோ இப்படி இருக்கிறதுனால என்ன பெரிய பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, டேட்டா சைலோட் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டா சைலோட்னா என்னன்னா, டேட்டா தனித்தனியா இருந்தது. அதாவது ஒரு கம்பெனின்னு நீங்க எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜே ஸ்கில் டெவலப்மெண்ட் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஜே ஸ்கில் டெவலப்மெண்ட்ல ஒரு 5 பேர் ஒர்க் பண்றாங்க. அந்த 5 பேருமே தனித்தனியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நான் பாக்குற வேலை என்னன்றது இன்னொருத்தவங்களுக்கு தெரியாது. இன்னொருத்தவங்க என்ன வேலை பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியாது. இப்ப நாளை பின்ன அவங்களுக்கு உடம்பு சரியில்லையோ, இல்ல அவங்க கம்பெனியை விட்டுட்டு போறாங்களோ, இல்ல வேற ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு ஒரு நேச்சுரல் இன்சிடென்ட் நடக்குதுனாலோ, அவங்களுடைய வேலை என்னன்னு எனக்கு தெரியாது. அவங்க கஸ்டமருக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. எதுவுமே தெரியாம அந்த கஸ்டமரை அட் தி எண்ட் ஆஃப் தி டே நான் லூஸ் பண்ணணும். இல்ல அவங்க பண்ண வேலை என்னன்னு தெரியாததுனால ஒரு டீலை நான் லூஸ் பண்ற வேலை தான் போய் முடியும். இதுதான் பெரிய பிரச்சனையா இருந்தது. ஒரு சேல்ஸ் டீமுக்கு இருந்த பெரிய பிரச்சனை. இது சேல்ஸ் டீமுக்கு மட்டும்தான் இருக்கிற பிரச்சனையா? அந்த மேனேஜருக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருந்திருக்கும்? ஒரு மேனேஜர்னு ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னும் பொழுது அந்த மேனேஜருடைய பிரச்சனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எனக்கு கீழே இருக்கிற டீம், அதாவது இப்போ அசோக் அப்படின்ற ஒருத்தர் என்னுடைய மேனேஜரா இருக்கிறாருன்னா, நான் அசோக்குக்கு ஒரு ப்ரொஜெக்டல் வேணும். நான் எவ்வளவு வித்துருக்கிறேன், என் கூட இருக்கிறவன் எவ்வளவு வித்துருக்கிறான், அட் த எண்ட் ஆஃப் த டே அவர் வச்சிருக்கிற டார்கெட்டை மீட் பண்றதுக்கு இன்னும் எவ்வளவு விற்கணும் அப்படின்றது பேர் தான் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. மழை வருதுமா வராதா அப்படின்னு சொல்றது வானிலை அறிக்கை. அதே மாதிரி நம்மளுடைய ப்ராடக்டோ இல்லை கம்பெனி வெற்றி பெறுமா வெற்றி பெறாதான்னு சொல்றது நம்மளுடைய சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ஃபர்ஸ்ட் அச்சீவ் பண்ணி நம்ம முழுநீள ஒரு ப்ராடக்டா கொடுத்தது தான் சேல்ஸ் கிளவுட். ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போ நீங்க இணைச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கையும் சேல்ஸையும் நான் இணைச்சு உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னும் பொழுது, அப்போ என்னுடைய ஜர்னி எங்க ஸ்டார்ட் ஆகும்? இப்போ நான் சேல்ஸ் ஃபோர்ஸ் கிட்ட போயிட்டு நான் ஒரு ப்ராடக்டை ப்ரொக்யூர் பண்றேன் அப்படின்னா, ஒரு கம்பெனிக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கலாம், பாலிசிஸ் இருக்கலாம். ஒரு கம்பெனி அவங்களுடைய மார்க்கெட்டிங் டீம் வச்சிருக்கிறாங்கன்னா அவங்க போயிட்டு மார்க்கெட்டிங் லோடு வாங்க மாட்டாங்க. பட் இது இருக்கலாம், இல்லாமலையும் போகலாம். இப்படின்றது நான் ஒரு ஃப்ளோவா உங்களுக்கு சொல்றேன். மார்க்கெட்டிங் கிளவுட் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் ஸ்பேஸ்ல உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸை மக்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கறது தான் மார்க்கெட்டிங் கிளவுட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு வெப்சைட் வச்சிருக்கிறேன். ஒரு வெப்சைட்ல நீங்க இப்போ இருக்கிற எந்த வெப்சைட் நீங்க போனாலும் உங்களுக்கு ஒரு ஃபார்மை கொடுத்து இந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணுங்க, அப்பதான் நான் உங்களை என்னோட வெப்சைட்குள்ள விடுவேன். எத்தனையோ வெப்சைட் நம்மளுக்கு சொல்லும். அதே மாதிரி உங்களோட வெப்சைட்ல ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு நீங்க வைக்கலாம். ஒரு ஃபார்மை வச்சுட்டு அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா என்னோட சேல்ஸ் ஏஜென்ட் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது நீங்க கேட்கலாம். இது யூஸ்வலா நம்ம எல்லா வெப்சைட்லயும் பாக்குறது தான். இது இல்லாம லுக் லைக் ஆடியன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. அது வந்து மார்க்கெட்டிங் கிளவுட் ஒரு ஃபீச்சர் தான், பட் கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. அது என்ன பண்ணும் அப்படின்ற ஒரு ஓவர்வியூ மட்டும் நான் சொல்றேன். லுக் லைக் அப்படின்னா என்னன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நான் இது வரைக்கும் என்னுடைய கம்பெனில ஒரு 1000 பேருக்கு என்னோட ப்ராடக்டை வித்துருக்கிறேன், இதுதான் அந்த 1000 பேரோட டீடைல். இன்டர்நெட்ல இது மாதிரியே 1000 பேர் யார் இருக்கிறாங்க, எனக்கு எடுத்துட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்றதுதான் லுக் அலைக் ஃபீச்சர்னு நம்ம சொல்லுவோம். இத நம்மளுடைய மார்க்கெட்டிங் கிளவுட்ல இருக்குது. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம், என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த 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 பர்டிகுலர் ப்ராடக்ட் நம்மளுக்கான கஸ்டமரை நம்மளுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குது. அதாவது நம்மளுடைய ப்ராஸ்பெக்டை ரெடி பண்றது தான் மார்க்கெட்டிங் கிளவுடைய வேலை. ப்ராஸ்பெக்ட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய பொட்டன்ஷியல் கஸ்டமர். நான் அவங்க கிட்ட இன்னும் ப்ராடக்டை விற்கல, பட் அவங்க என்னுடைய ப்ராடக்டை வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்டை எக்ஸிபிட் பண்றாங்க அப்படின்றது தான் ப்ராஸ்பெக்ட். இந்த ப்ராஸ்பெக்டோடைய டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துட்டு என்னுடைய சேல்ஸ் டீம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நான் கொடுத்துருவேன். இந்த சேல்ஸ் டீம் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஃபோன் எடுப்பாங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் வச்சுட்டு அவங்க கால் பண்ணுவாங்க. சார் நீங்க இது மாதிரி எங்களை ரீச் அவுட் பண்ணிருக்கீங்க, இந்த ரீச் அவுட் பண்ணதில் இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க, இதை பத்தி நான் உங்ககிட்ட ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? இதெல்லாம் நம்மளுக்கு சேல்ஸ்ல நடக்கிற வேலை. இப்போ சேல்ஸ் நடக்கிறத வச்சு இப்போ அவங்க சேல்ஸ் டீம் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கால் பண்றதை பொறுத்து பாசிட்டிவா போதா நெகட்டிவா போதா அப்படின்றத பார்த்து உங்களை ஒரு 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 ஜர்னியா எடுத்துட்டு போவாங்க. இந்த ஜர்னியை ரெடி பண்றது தான் சேல்ஸ் கிளவுடைய பெரிய வேலை. சரி ஓகேப்பா, சேல்ஸ் தான் நம்ம முடிச்சிருச்சு, நம்ம ப்ராடக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு வித்துட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த காரை நான் நிரஞ்சன் அப்படின்ற ஒருத்தருக்கு நான் அந்த காரை வித்துட்டேன். இப்போ இந்த காரை வித்ததுக்கு அப்புறமா நிரஞ்சனுக்கு என்னெல்லாம் தேவைப்படும்? நம்பர் 1, அவன் சர்வீஸ் பண்ணணும். நம்பர் 2, அவனுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ
அவன் என்ன ரீச் பண்ணணும். ஒரு கம்பெனியா நான் இருக்கும் போது அவனுக்கு ரீச் பண்ணா அவனுக்கு ஒரு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் கொடுத்தேன்னா என்னுடைய பிராண்டு நிரஞ்சன் ப்ரொமோட் பண்ணுவான். டொயோட்டா அப்படின்ற ஒரு பிராண்டு அதிகமா பேசப்பட்டதுக்கு காரணம் அதோடைய சர்வீஸ் அப்படின்னு சொல்றதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. லம்பாகினியோ இல்ல ஒரு ஒரு ரோல்ஸ் ராய்ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேரா வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான். அவங்களுடைய பில்ட் குவாலிட்டியோ இல்ல அவங்களுடைய செய்திகளை வந்து வாங்கின ஒரு கஸ்டமர் தான் வெளியே போய் சொல்லி சொல்லி இந்த கார் அப்படி, அந்த கார் இப்படி, அது வச்சிருக்கவங்க இப்படி அப்படின்ற ஒரு 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 பெரிய ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. அதுக்கு பேரு இந்த ஐடி டேர்ம்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா நெட் ப்ரொமோட்டர் ஸ்கோர் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதாவது என்னுடைய ப்ராடக்டை வாங்கின ஒருத்தன் என் ப்ராடக்டை ப்ரொமோட் பண்றது தான் நெட் ப்ரொமோட்டர் ஸ்கோர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அப்போ என்னுடைய ஒரு கம்பெனியா நான் வச்சிருக்கிறேன்னா எனக்கு எது ரொம்ப முக்கியம்? என்னுடைய பிராண்ட் நேம். எப்போ என் பிராண்ட் நேம் ஒழுங்கா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆஃப்டர் சர்வீஸ்ல தான் நம்மளுடைய பிராண்ட் நேம் அதிகமா உயரும். இது எல்லாத்தையுமே நம்ம கொடுக்கணும். ஒரு பிராண்ட் நேம் நம்ம தக்க வச்சுக்கணும், நெட் ப்ரொமோட்டர் ஸ்கோரை நம்ம கொடுக்கணும். இது இல்லாம கஸ்டமர் நம்மளுக்கு வந்து கொடுக்குற ஒரு ஃபீட்பேக், அது வேற நம்ம என்ன சொல்லுவோம்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ப்ராடக்ட்டை வாங்கின ஒரு கஸ்டமர் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க நம்ம ப்ராடக்ட்டை யூஸ் பண்றதுனால. இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு சீம்லெஸ்ஸான ஒரு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்கு சர்வீஸ் கிளவுட் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட்டை சேல்ஸ் ஃபோர்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே சிஆர்எம் அப்படின்ற ஒரு அம்பர்லாக்கு கீழே வர ப்ராடக்ட்ஸ். மார்க்கெட்டிங், சேல்ஸ், சர்வீஸ். ஸோ மார்க்கெட்டிங்ன்றது என்னுடைய ப்ராடக்டை வெளியே கொண்டு போய் மக்களுக்கு காட்டுறது. அது மூலியமா யாரெல்லாம் வராங்களோ அதை சேல்ஸ் டீமுக்கு எத்தனை போய் கொடுக்கறது சேல்ஸ் கிளவுடு. அந்த சேல்ஸ் கிளவுட்ல ப்ராடக்டை விற்று முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சீம்லெஸ் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் கொடுக்கறதுக்கு எனக்கு உபயோகப்படுறது சர்வீஸ் கிளவுட் அப்படின்னு நம்ம ஒரு ஃபீச்சர் வச்சிருக்கிறோம். ஸோ இதெல்லாமே நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் ஆஃப் சேல்ஸ் ஃபோர்ஸ். ஸோ நம்மளுடைய கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய கஸ்டமரை நம்ம கூடயே வச்சுக்கிறதுக்காகவும், என்னுடைய நெட் ப்ரமோட்டர் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும், என்னுடைய ஓவரால் சேல்ஸ் விசிபிலிட்டிக்காகவும், அதே சமயம் ஒரு டீலை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் தான் இந்த சிஆர்எம் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி நமக்கு தேவைப்படுது. சேல்ஸ் ஃபோர்ஸ்ன்றது ஒரு கம்பெனி, சிஆர்எம்ன்றது அவங்க வச்சிருக்கிற ப்ராடக்ட்ஸோடைய ஒரு அம்பர்லான்னு நம்ம சொல்லலாம். நிரஞ்சன், ஐம் சாரி, இந்த இடத்துல இன்டர் பண்ண மன்னிக்கவும். இந்த இடத்துல எனக்கு அந்த சேல்ஸ் ஃபோர்ஸ் வெப்சைட் மட்டும் கொஞ்சம் ஓபன் பண்ணி காட்டுறீங்களா? கொஞ்சம் அதுல ப்ராடக்ட்ஸ் இருக்கும், நம்ம அதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். நீங்க ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க, ஜஸ்ட் அதை அவங்களும் போய் தெரிஞ்சுக்கணும், இங்க போய் பார்க்கலாம்னு சொல்லிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ இப்போ நிரஞ்சன் சொன்னதோட கதை சுரக்கம் அப்படின்னா என்னன்னா, இப்ப அவங்க சொன்ன மாதிரிதான் சேல்ஸ் ஃபோர்ஸ்னா என்னங்க அப்படின்னு எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான். எப்படி சாம்சங் அப்புறம் வந்து வேர்ல்பூல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி அவங்க என்ன பண்றாங்க, டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் நிறைய ப்ராடக்ட் தராங்களோ அதே போல சேல்ஸ் ஃபோர்ஸ்ங்கிறது ஒரு கம்பெனி. இன்டர்வியூல இந்த கொஸ்டினை கண்டிப்பா கேட்பாங்க. உங்க எல்லாருக்குமே நீங்க வந்து ஒரு ஃப்ரெஷர் இல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட், நான் கிராஸ் ட்ரைன்ட் ஆயிட்டு நான் போறேன் இன்டர்வியூக்கு போறேன்னா முதல் கேள்வியே உங்களை கேட்க போறது இதுதான், டெல் மீ வாட் இஸ் சேல்ஸ் ஃபோர்ஸ். அதுக்கான ஆன்சர் இதுதான். சேல்ஸ் ஃபோர்ஸ் இஸ் அ கம்பெனி and that company providing cloud based CRM solutions. அந்த சொல்யூஷன்ஸ் தான் இதெல்லாம் நீங்க பார்க்கக்கூடிய ப்ராடக்ட். இப்ப நிரஞ்சன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இல்லைங்களா, சேல்ஸ், சர்வீஸ், மார்க்கெட், காமர்ஸ், அனாலிட்டிக்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட். இது எல்லாமே என்னது, சிஆர்எம் ப்ராடக்ட், கிளவுட் பேஸ்ட் சிஆர்எம் ப்ராடக்ட். சிஆர்எம்னா என்னங்கிறத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதே அந்த சேல்ஸ் ஃபோர்ஸ் எந்தெந்த இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணுவாங்கிறதையும் இங்க நம்ம கொடுத்துருக்காங்க. டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா சேல்ஸ் ஃபோர்ஸ் வெப்சைட்டை போயிட்டு சும்மா ஒரு கோ த்ரூ பண்ணி பாருங்க. இதை பத்தி படிக்க போறீங்க, தெரிஞ்சுக்க போறீங்க, நீங்க ஒரு 4 பேருக்கு சொல்ல போறீங்கன்னா உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். நாளைக்கே நீங்க நிறைய பேர் வந்து ஃப்ரெஷர் வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கீங்க, அவங்க வீட்டுல கேட்கறாங்க, சொந்தக்காரங்க கேட்கறாங்க, தம்பி என்னடா பண்ற அப்படின்னு கேட்கறாங்க. சேல்ஸ் ஃபோர்ஸ் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன், படிச்சுட்டு இருக்கேன், வேலைக்கு போறேன். அப்படியா தம்பி, சேல்ஸ் ஃபோர்ஸ்னா என்னடா கேள்வியை தான் கேட்கறாங்க. நம்ம பையன் அப்படியே முடிக்கிறான், சேல்ஸ் ஃபோர்ஸ் அதெல்லாம் பத்தி உனக்கு சொன்னா உனக்கு புரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. சரியா? அது தவறான செய்கை. உங்களோட சின்னவங்களோ பெரியவங்களோ உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கறாங்க, குறிப்பா சேல்ஸ் ஃபோர்ஸை பத்தி கேட்டாங்கன்னா இந்த ஒரு தெளிவான விளக்கம் உங்களால் கொடுக்க முடிஞ்சுன்னு வச்சுங்களேன், எந்த இன்டர்வியூ நீங்க கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஆல்ரைட். Thank you நிரஞ்சன். Sorry to interrupt. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. Thank you. சூப்பர். வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு சொல்றீங்க, வாய்ஸ் இப்போ ஓகேங்களா, கிளியரா இருக்குங்களா? ஓகே இருக்குண்ணா. ஓகே கிளியரா. ஓகே சார். சூப்பர், பர்ஃபெக்ட். ஸோ இதுதாங்க சிஆர்எம்.
இப்போ இந்த சிஆர்எம்ல இதை வச்சுட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு சீம்டு ஹலோ சொல்லுங்க கேளுங்க. ஹலோ, 1 minute வாய்ஸ் ஆடிபிளா இல்ல. இப்போ ஓகேங்களா? கிளியரா இருக்குங்களா? ஹலோ பிரியா, மத்தவங்களுக்கு எல்லாம் கேக்குது, எங்களுக்கும் கேக்குது. உங்க சைடு கொஞ்சம் ஆடியோ செக் பண்ணிக்கிறீங்களா? வாய்ஸ் ஆடிபிளா இல்ல. 1 minute. பிரியா, அதான் உங்க சைடு இஷ்யூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆடியோ இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். மத்தவங்களுக்கு எல்லாம் கேக்குது. அதர்ஸ் மத்தவங்களுக்கு எல்லாம் கேக்குதுங்களா? ஹலோ கேக்குது கேக்குது ப்ரோ. அவங்களுக்கு மெசேஜ் டைப் பண்ணிடுங்க. சரி, நான் கால் பண்ணி நம்ம சொல்றேன். சொல்றது. நோ ப்ராப்ளம். இல்ல அவங்க நம்பர் இருக்கு, நான் கால் பண்ணி சொல்றேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க நினைச்சேன். தேங்க் யூ. சூப்பர். ஸோ பிரேக் ஆகி வருது வாய்ஸ். ஓகே, நோ வரிஸ். அடுத்தது ஆடியோ இஷ்யூ ஏதோ இருக்கு, எல்லாருக்கும் கேக்குது. சிஆர்எம் இன் சிம்பிள் டைம்ஸ் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சிஆர்எம் வச்சுட்டு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும், இப்போ இருக்கிற சேல்ஸ் ஃபோர்ஸோ இல்லை இப்போ இருக்கிற இந்த சிஆர்எம் மாடியூல்ல நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு சேல்ஸ் ஆக்டிவிட்டியை ஃபர்ஸ்ட் நம்ம ட்ராக் பண்ணலாம். இப்போ நான் சேல்ஸ் ஆக்டிவிட்டின்னு நான் சொல்றேன் அப்படின்னு என்னன்னா, இப்போ நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க, அந்த ப்ராடக்ட்டை நீங்க ஒரு கஸ்டமருக்கு நீங்க காட்டுறீங்க அப்படின்னா, நான் அதை காட்டுறதே எனக்கு ஒரு ஆக்டிவிட்டி தான். அவங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன் அப்படின்றது ஒரு ஆக்டிவிட்டி. இல்ல அவங்க கூட ஒரு கால் நீங்க பேசுறீங்க அப்படின்றது இன்னொரு ஆக்டிவிட்டி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு ஆக்டிவிட்டிஸ் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவங்க கூட நம்ம பண்ற மீட்டிங்கா இருக்கலாம், இல்ல அவங்க கூட நம்ம பண்ண சாட்டா இருக்கலாம், இல்ல நீங்க அவங்களுக்கு ஒரு இமெயில் போட்டிருக்கீங்க அப்படின்னா, இது எல்லாமே ஒரு டேட்டா தான் at the end of the day. இப்போ இன்னும் உங்களுக்கு க்ளோஸ் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அருண் இருக்காருன்னு வச்சுக்கோமே. நம்ம அருண் என்ன பண்றாருன்னா, இந்த அசோக் கிட்ட வந்து எனக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறாரு. அசோக் அந்த காரை பத்தியான எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துட்றாரு, எல்லாமே பண்ணிட்டு உங்களுக்கு கோட்டையும் இமெயில் அனுப்பிச்சிடுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காரோடைய விலை வந்து 8.5 லட்சம் ரூபாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருணுக்கு அசோக் கோட் அனுப்பிச்சிடுறாங்க. அடுத்த 2 நாளைக்கு பார்த்தீங்கன்னா அசோக்குக்கு ஒரு எமர்ஜென்சி வேலை வந்துடுது, அவங்க ஊருக்கு போயிடுறாங்க. வேலையில ஒரு பிரேக் எடுத்துட்டு போறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ நான் தான் அந்த கஸ்டமர் அருண் ஹேண்டில் பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு அசோக் என்ன பண்ணாருன்னே தெரியாம இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அசோக்கு அருண் கிட்ட என்ன பேசினாருன்னு தெரியாம இருந்தாலோ, இல்ல அசோக் அருணுக்கு எவ்வளவு கோட் கொடுத்துருக்காருன்னு தெரியாம நான் போயிட்டு இல்லைங்க இந்த கார் வந்து 9 லட்சம் ரூபாய் ஆகும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா, அது ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் தான். அது ஒரு சீம்லெஸ்ஸான ஒரு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸும் கொடுக்காது. அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துரும். இந்த கம்பெனி என்னப்பா அவங்களுக்குள்ளேயே ஒரு தெளிவு இல்லாம இருக்கிறாங்க, இவங்க சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடக்கூடாது. அதுக்காக தான் சேல்ஸ் ஆக்டிவிட்டியை நம்ம ட்ராக் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். சேல்ஸ் ஆக்டிவிட்டி இஸ் நத்திங் பட் உங்களுடைய அன்றாட வேலையில நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ அதுதான் ஆக்டிவிட்டின்னு நம்ம சொல்லுவாங்க. இதுதான் சேல்ஸ் ஆக்டிவிட்டி. அதே மாதிரி உங்களுடைய கஸ்டமர் சப்போர்ட்டை கொடுக்கறதுன்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் கன்சோல் அப்படின்னு நமக்கு சேல்ஸ் ஃபோர்ஸ்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது மூலியமா ஒரு சீம்லெஸ் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும். இது எப்படி நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம லேட்டர் தான் பார்க்கலாம். பட் இது வந்து ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் ஃபீச்சர். ஸோ ஓகே, நம்ம கிளவுட் நிறைய கிளவுடை பத்தி பேசிட்டோம். இப்போ கிளவுட் எதுக்காக நம்ம அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இல்ல சேல்ஸ் ஃபோர்ஸை முதல்ல எதுக்கு நம்ம அட்வான்டேஜ்னு சொல்றோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இண்டஸ்ட்ரியிலேயே ஆர் இந்த சேல்ஸ் ஃபோர்ஸ் ஆர் இந்த சிஆர்எம் இண்டஸ்ட்ரியில முதல்ல கிளவுடை கொண்டு வந்தது சேல்ஸ் ஃபோர்ஸ் தான். அதுக்கப்புறமா மார்க்கெட் ஸ்பேஸ்ல வந்தது ஜோஹோவா இருக்கும், ஃப்ரெஷ் டெஸ்கா இருக்கும், அதுக்கப்புறமா சுகர் சிஆர்எம்மா இருக்கும், சீபல் சிஆர்எம்மா இருக்கு, நிறைய சிஆர்எம்ஸ் இருக்கு. பட் இந்த மார்க்கெட் ஸ்பேஸ்ல ஃபர்ஸ்ட் சிஆர்எம் அப்படின்னு வந்தது பாத்தீங்கன்னா சேல்ஸ் ஃபோர்ஸ். ஏன் சேல்ஸ் ஃபோர்ஸை பெருசுன்னு சொல்றாங்கன்னா, அது கிளவுட் பேஸ்டு சிஆர்எம். சரி, கிளவுடோட அட்வான்டேஜ் தான் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல் விஷயம், நம்ம கிளவுடை ஒன்று வாங்குறோம் அவருக்கு நம்ம கிளவுட் பேஸ்டை ஒன்று யூஸ் பண்றோம்னா, நம்மளுடைய டேட்டா ஸ்டோரேஜ், நம்ம டேட்டாவை எடுத்துட்டு போய் ஸ்டோர் பண்ற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இடத்துல தான் ஸ்டோர் பண்றோம். ஸோ முதல் விஷயம், நம்மளுக்கு நிறைய இடம் மிச்சம் இருக்கும். ரெண்டாவது, ஃப்ளெக்சிபிலிட்டி ஆர் ஸ்கேலபிலிட்டின்னு சொல்லலாம். ஸோ இப்போ உங்களுடைய கம்பெனிக்கு நீங்க சேல்ஸ் ஃபோர்ஸ் ஆர் ஒரு சிஆர்எம் வாங்குறீங்க அப்படின்னா, உங்களுடைய கம்பெனி இன்னைக்கு ஒரு 10 பேரோட ஆரம்பிக்கிறீங்க.
பட் நாளைக்கு உங்களுடைய கம்பெனில ஒரு 100 பேர் வராங்க, இல்ல ஒரு 1000 பேரா அவங்க கம்பெனி வளர்ந்துருச்சு அப்படின்னா, எனக்கு அந்த 1000 பேருக்கு ஒரு ஸ்பேஸ் நான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கிளவுட்ல ஈஸியா அந்த ஸ்கேலபிலிட்டி பண்ண முடியும். அது வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எரெக்ஷன் காஸ்ட். ஒரு சர்வர் நீங்க வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அது ஒரு 10 லட்ச ரூபாய் இல்ல 15 லட்ச ரூபாய் ஆகும். அதை நீங்க ஒரு இடத்துல வாடகை கொடுத்து வைக்கிறதுக்கு அது ஒரு மாசம் ஒரு 10,000 இருந்து 20,000 ரூபாய் நீங்க வாடகை மட்டும் கட்டணும். அதுவும் இல்லாம அதை மெயின்டைன் பண்றதுக்கும் நீங்க தான் காசு கட்டணும். ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறதுனால இதை நம்ம ஈஸியா யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் தராங்க, ஆர் சேல்ஸ் ஃபோர்ஸ் உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் தராங்க, அந்த ஸ்பேஸை நீங்க யூஸ் பண்ணி அதுல நீங்க உங்களுடைய பிஸ்னஸை வளர்த்துக்கலாம் அப்படின்றது தான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் இருக்கு, ஸ்பீட் இருக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ், உங்களுக்கு இடம் தேவை, ஐ மீன் உங்களுடைய இடம் நிறைய ஃப்ரீயா இருக்கு. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்கேலபிலிட்டி இருக்கு, ஃபிளெக்சிபிளாகவும் இருக்கு. இதுக்கு மேல ஒரு கேக்கு மேல செரி வச்ச மாதிரி சேல்ஸ் ஃபோர்ஸ்க்கு இருக்கிற ஒரு செரின்னு பார்த்தீங்கன்னா அது ரோபஸ்டான ஒரு ஒரு மீடியம் ஆர் ஒரு கம்பெனி தான். ஸோ இவ்வளோ இருக்கிற அட்வான்டேஜஸ்னால தான் நம்ம கிளவுடு மூவ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இவ்வளோ பேசுகிறோமே, நம்மளுடைய டேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆதார் கார்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஆதார் கார்டை ஒரு இடத்துல தானே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க, அதுவும் ஒரு இடத்துல தான் இருக்கு. அதை ஆக்சஸ் அதுவும் ஒரு கிளவுட்ல தான் இருக்கு. அதை நீங்க எங்கெல்லாம் போய் பாக்குறீங்க, இல்ல ரொம்ப காமனா நம்ம ஆதார் கார்டை எடுத்து யூஸ் பண்ற ஒரு இடம் பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர் திருப்பதி டிக்கெட் புக் பண்ணிருப்பீங்கன்னு தெரியாது. திருப்பதி 300 ரூபாய் டிக்கெட் ஓபன் பண்ணீங்கன்னா அதுல உங்களோட ஆதார் கார்டு இன்ஃபர்மேஷன் போட்டீங்கன்னா அது கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லி வேலிடேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ உங்களோட இன்ஃபர்மேஷன் இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆதாருடைய சர்வர்ல இருக்கு. அதை இந்த டிடிடி வெப்சைட்ல நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி காமன் வே ஆஃப் யூசிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது தான் உண்மை இல்லைங்களா? ஸோ இதுதான் காமனான அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசிங் கிளவுட். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த சேல்ஸ் சர்வீஸ், மார்க்கெட்டிங் ஆர் சிஆர்எம் ஆர் சேல்ஸ் ஃபோர்ஸ், இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குங்களா? எதுவும் இல்லை ப்ரோ. சூப்பர். ஓகே, ஸோ அடுத்தது நம்ம என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேல்ஸ் ஃபோர்ஸை பற்றி பார்த்தாச்சு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சேல்ஸ் ஃபோர்ஸ் இதெல்லாம் எதுக்காக நம்ம அட்வான்டேஜ்னு சொல்கிறோன்னா, ஸ்பீடு, ஈஸி டு யூஸு, காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ், கிளவுட் பேஸ்டு சிஸ்டம் அண்ட் மல்டி டெனன்ட் என்வாயர்மெண்ட் அப்படின்னு நம்ம இங்கே சொல்லியிருக்கிறோம். இங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மல்டி டெனன்ட் என்வாயர்மெண்ட்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு ஃப்ளாட்ஸ்ன்றது தான் காமனான ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நம்மளுடைய சர்வரையும் ஃப்ளாட்டையும் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. சேல்ஸ் ஃபோர்ஸ் ஒரு சர்வர் வச்சிருக்கிறாங்க, சேல்ஸ் ஃபோர்ஸ் ஒரு ஸ்டோரேஜ் வச்சிருக்கிறாங்கன்னா அதை நீங்க ஒரு ஃப்ளாட்டா கன்சிடர் பண்ணிருக்கோங்க. அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்ல நிறைய பேர் வாழ்றாங்க அப்படின்றது தான் நம்மளுடைய அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த சேல்ஸ் ஃபோர்ஸோடைய ஒரு ஸ்பேஸ்ன்னு நான் உங்களுக்கு சொல்லணும்னா, சேல்ஸ் ஃபோர்ஸோட சர்வர்ல இது எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சேல்ஸ் ஃபோர்ஸ்ல ஒன்று இருக்கு. உங்களுடைய சேல்ஸ் ஃபோர்ஸோட இன்ஸ்டன்ஸை நம்ம எப்படி கிரியேட் பண்ண போறோம்னு இன்னும் ஒரு கொஞ்சம் நிமிஷத்துல பார்ப்போம். பட் சேல்ஸ் ஃபோர்ஸோடைய இன்ஸ்டன்ஸ் நம்ம சொல்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்வரை தான் அவங்க இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இன்ஸ்டன்ஸ்ல நிறைய பேர் இருக்கலாம், அதுதான் அர்த்தம். அதனால தான் நான் ஃபிளாட்ஸ்ன்னு சொன்னேன். இப்போ ஃபிளாட்ஸ்ன்னு இருந்தா ஒரு கொடுத்தா மட்டும் இருக்க மாட்டாங்க, ஒரு 4-5 பேர் ஒன்னா இருப்பாங்கன்னு வச்சுக்கலாமே. இதே மாதிரி தான் சேல்ஸ் ஃபோர்ஸும் மல்டி டெனன்ட் என்வாயர்மெண்ட், ஒரு சர்வர் ஸ்பேஸை மல்டிபிள் கம்பெனிக்கு ஸ்பிட் பண்ணி கொடுக்கறது தான் மல்டி டெனன்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல உங்களுக்கு பின்னாடியே ஒரு கேள்வி வரலாம், இப்போ நீங்க மல்டி டெனன்சின்னு சொல்றீங்க, இதனால என்னுடைய பிரைவசி என்ன ஆகும், இல்லை என்னோட செக்யூரிட்டி என்ன ஆகும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அன்டில் அண்ட் அன்லெஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா நீங்க இன்னொருத்தவங்க உங்களோட டேட்டாவை பார்க்கலாம் அப்படின்னு நீங்க ஆக்சஸ் கொடுக்காத வரைக்கும் யாராலையும் உங்களோட டேட்டாவை வெளியே போய் பார்த்துக்க முடியாது. இதுதான் நம்ம மல்டி டெனன்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதனாலதான் சேல்ஸ் ஃபோர்ஸ் இன்னமும் அட்வான்டேஜஸ் தான் இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி காமன் ஒரு 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 கம்ப்ளைண்ட்னு சொல்லலாம், சேல்ஸ் ஃபோர்ஸ் காஸ்ட்லின்னு சொல்லுவாங்க. பட் சேல்ஸ் ஃபோர்ஸோடைய ஃபீச்சர்ஸை கம்பேர் பண்ணி ஆர் சேல்ஸ் ஃபோர்ஸோடைய ஸ்கேலபிலிட்டியை நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க அது ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான் கொடுத்துருப்பாங்க. நான் ரொம்ப ரீசெண்டாக கூட இதை படித்தேன், ஒரு அக்கரன்ஸ்ல பார்த்தேன். ஒரு சேல்ஸ் ஃபோர்ஸ்க்கும் ஒரு காமன் வெளியே இருக்கிற வேற ஒரு சிஆர்எம் இருக்கிற பெஞ்ச்மார்க் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா,
அட் அ டைம்ல 90,000 ரெக்கார்ட்ஸ் வரைக்கும் சேல்ஸ் ஃபோர்ஸால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. மற்ற எந்த சிஸ்டம் வேற ஏதாவது ஒரு சிஆர்எம் ஸ்பேஸ்ல நம்ம இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா அது அந்த அளவுக்கான ஸ்கேலபிலிட்டியா இல்லை அப்படின்றது தான் மோஸ்ட் காமன் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த டே சேல்ஸ் ஃபோர்ஸ் யூஸ் பண்றதுனால இதுதான் காமனான அட்வான்டேஜஸ். மல்டி டெனன்சில ஏதாவது டவுட் இருக்குங்களா? இது கண்டிப்பா உங்களுடைய இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ் நீங்க பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா உங்களுக்கு கேட்பாங்க. மல்டி டெனன்சினா என்னன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? திருப்பி ஒரு ரிப்பீட் பண்ணுங்க ப்ரோ. இன்னொரு தடவை ரிப்பீட். மல்டி டெண்டன்சி சிம்பிளா எப்படி சொல்லலாம்? சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஒரு எடுத்துக்கோங்களேன். இப்போ நீங்க இருக்கீங்க, நான் இருக்கிறேன், அதே மாதிரி நம்ம அசோக் இருக்காரு, அதே மாதிரி நம்ம அபினேஷ் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம எல்லாருமே ஒரு ஒரு ஃபிளாட்ல போய் தங்குறோம்னா உங்களுக்கு ஒரு வீடு, எனக்கு ஒரு வீடு, அசோக்குக்கு ஒரு வீடு, கார்த்திக்கு ஒரு வீடு எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுதான் மல்டி டெனன்சி நம்ம சொல்லலாம். ரொம்ப காமனா சொல்லணும்னா இப்போ அதே அந்த ஃபிளாட்டை ஒரு சர்வர் கூட கம்பேர் பண்ணுங்க. ஒரு சர்வர் எடுத்துக்கோங்க. அந்த சர்வர்ல டிசிஎஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு, காக்னிசன்ட்னு ஒரு கம்பெனி இருக்கு, அக்சென்சர்னு ஒரு கம்பெனி இருக்கு, பிடபிள்யூசின்னு ஒரு கம்பெனி இருக்கு. இந்த 4 பேருமே ஒரே சர்வர் தான் யூஸ் பண்றாங்க. அவங்களுக்குன்னு தனித்தனி சர்வர் ஸ்பேஸ் கொடுத்துட்றாங்க சேல்ஸ் ஃபோர்ஸ். இதுதான் மல்டி டெனன்சி. அட் தி எண்ட் ஆஃப் த டே ஒரே சர்வர் தான், அந்த ஒரே சர்வரை 4ஆ பகிர்ந்து 4 டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு கொடுக்கறது பேர் தான் மல்டி டெனன்சி. புரியுதுங்களா? ஓகே, நான் புரியுது. ஓகே ப்ரோ. சூப்பருங்க. இதுதான் மல்டி டெனன்சின்னு சொல்லுவோம். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா சேல்ஸ் ஃபோர்ஸ் உடைய எடிஷன்ஸ். சேல்ஸ் ஃபோர்ஸ்ல என்ன இந்த எடிஷன்னா என்ன, லைசன்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாமே. சேல்ஸ் ஃபோர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு எடிஷனா ரிலீஸ் பண்றாங்க. ஒரு எடிஷனா ஏன் ரிலீஸ் பண்றாங்க? இப்போ இன்னும் நம்ம காமனா சொல்லணும்னா இப்போ நம்ம ஒரு கார் வாங்குறோம்னா டாப் எண்டு, மீடியம், லோ ரேஞ்ச் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி தான் இதுல எடிஷன். ஒரு எடிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் மாறும். இப்போ டாப் எண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல் இருக்கும், உங்களுக்கு ஏசி இருக்கும், மற்றபடியான எல்லாமே உங்களோட கார் ஃபுல்லி லோடலா வரும். அதே மாதிரி உங்களுடைய மிட் வேரியன்ட்ல ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்காது, பட் கார் நீங்க யூஸ் பண்ணலாம். பட் லோ வேரியன்ட்ல உங்களுக்கு எதுவுமே இருக்காது, ஆனா காரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் சேல்ஸ் ஃபோர்ஸ்ல டிஃப்ரெண்ட் எடிஷன்ஸ் இருக்கு. பர்சனல் எடிஷன் இருக்கு, ப்ரொஃபஷனல் எடிஷன் இருக்கு, என்டர்பிரைஸ் எடிஷன் இருக்கு, அன்லிமிடெட் எடிஷன் இருக்கு, டெவலப்பர் எடிஷன் இருக்கு. இதுல டெவலப்பர் எடிஷன் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அது மட்டும் தனி. மிச்சம் இருக்கிற எல்லாமே வேறதான், அது எல்லாமே காசு கொடுத்துதான் வாங்கணும். ஆனா இந்த டெவலப்பர் எடிஷன்ன்றது எதுக்காக சேல்ஸ் ஃபோர்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சேல்ஸ் ஃபோர்ஸ்னா என்னன்னே தெரியாதவங்க சேல்ஸ் ஃபோர்ஸை என்னன்னு கத்துக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து, அந்த பிளாட்ஃபார்மை உங்களுக்கு நீங்க அதை போயிட்டு லாகின் பண்ணி அதுல என்னெல்லாம் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த சேல்ஸ் ஃபோர்ஸ் எடிஷன்ஸ் ஆர் டெவலப்பர் எடிஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி அன்லிமிடெட் எடிஷன்ன்றது டாப் அண்ட் காரு, அதாவது எல்லாமே உங்களுக்கு இருக்கிற லொட்டுலுஸ்க்கு எல்லாமே அதுல வந்துடும். அதனால தான் அது பேர் வந்து அன்லிமிடெட் எடிஷன். அதே மாதிரி ப்ரொஃபஷனல் எடிஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுல மிட் வேரியன்ட் மாதிரி. என்டர்பிரைஸும் அதே மாதிரி மிட் வேரியன்ட்ல தான் வரும். இது இல்லாம இன்னொரு பிளாட்ஃபார்ம் எடிஷன்ஸ்னு கூட ஒன்று இருக்கு. ஸோ இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபீச்சர்ஸ் தான். ஸோ இதை எப்படி நான் போய் பார்க்கறது நீங்க சொல்றீங்க, எனக்கு புரியுது. பட் இதை நான் எப்படி போய் பார்த்துக்கிறது அப்படின்னு நீங்க போய் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சேல்ஸ் கிளவுடே நான் ஒரு ப்ராடக்டாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ இதோடைய ப்ரைஸிங்னு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே காட்டியிருப்பாங்க பாருங்க. எசென்ஷியல், ப்ரொஃபஷனல், என்டர்பிரைஸ், அன்லிமிட்டெட். அன்லிமிட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா பெர் யூசருக்கு $300 பெர் மந்த். என்டர்பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 150, ப்ரொஃபஷனல்ல பார்த்தீங்கன்னா 75, எசென்ஷியல்னு பார்த்தீங்கன்னா 25. ஸோ அப்படியே அதை கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா இதுக்கு என்ன வரும், இதுக்கு என்ன வராது அப்படின்றது இந்த மாதிரி ஒரு டேபிளாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ பட் ஒரு டெவலப்பர் எடிஷனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் எடிஷனில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கும் வந்துடும். பட் ப்ரொவைடட் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் யூஸ்க்கு உங்களுடைய டெவலப்பர் எடிஷனை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இன்னும் உங்களுக்கு கீழே எக்ஸ்ப்ளோர் ஆல் ஃபீச்சர்ஸ் நீங்கள் கீழே போட்டிங்கன்னா இங்கே போயிட்டு நீங்கள் டவுன்லோட் ஃபுல் கம்பேரிசன் சார்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் என்னெல்லாம் இருக்குது என்னெல்லாம் இருக்காது அப்படின்றது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷனாக கொடுத்துருவாங்க. ஸோ பேசிக்காக எடிஷன்ன்றது இதுதான். உங்களுடைய பேசிக் சேல்ஸ் ஃபோர்ஸ் ஃபீச்சர்ஸில்
ஒரு சேல்ஸ் ஃபோர்ஸ் கிட்ட இருந்து நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, அந்த ப்ராடக்ட் வாங்கும் போது டாப் எண்டா மீடியமான்னு சொல்லி நீங்க வாங்குற பேர் தான் இந்த எடிஷன்ஸ் நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? சூப்பருங்க. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. Hey, sorry, did I miss anything? Niranjan? சாரி ப்ரோ, சாரி இன்டர்நெட் ஒரு நிமிஷம் மிஸ் ஆச்சு ப்ரோ. அப்படிங்களா? ஓகே ஓகே, நானும் ஒரு கால்ல போயிட்டேன். ஓகே, ப்ளீஸ் கண்டினியூ. ஓகே ஓகே ப்ரோ, ஒரே ஒரு நிமிஷம் இன்டர்நெட் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன், ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த மீன் டைம் அதர்ஸ், டு எனிபடி ஹேவ் எனி queries? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும் எடுத்ததுல? இல்ல ஏதாவது கேள்விகள் இருக்கா? அவங்க சிஆர்எம் பத்தி சொன்னாங்க, கிளவுட பத்தி சொன்னாங்க, சேல்ஸ் சோர்ஸ் பத்தி சொன்னாங்க. பொதுவான கேள்விகள் எதுனாலும் கேளுங்க. மேபி நிரஞ்சன் வரத்துக்குள்ள நம்ம டிஸ்கஸ் பண்றதுனாலும் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு கரெக்டா ஒரு அரை மணி நேரம் இருக்கு. அரை மணி நேரத்துக்குள்ள நம்ம இந்த செஷன் வைண்ட் அப் பண்ணணும். அப்படின்னா தான் அடுத்து 7 to 8 வந்து Q&A செஷன்ஸ் இருக்கு. தட்ஸ் an இங்கிலீஷ் Q&A செஷன். அதை அவங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். வேற யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஈவன் பொதுவான கேள்விகளா இருந்தாலும் ஓகே. கெரியர் பத்தின கேள்விகள், சேல்ஸ் ஃபோர்ஸ் கெரியர் பத்தின கேள்விகளா இருந்தாலும் கேட்கலாம். ப்ரோ நான் எனக்கு இன்டர்நெட் வந்துருச்சுங்க. அப்படியா? நீங்க கண்டினியூ பண்ணுங்க நிரஞ்சன், நோ ப்ராப்ளம். யாரும் கேள்வியை கேட்க ஆரம்பிக்கல, பாப்போம். சூப்பர், நோ வரி. ஓகே. டெவலப்பர் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, டெவலப்பர் எடிஷனல் தான் நம்ம டெவலப்பர் அக்கௌண்ட்னு நம்ம சொல்றோம். ஸோ இதுல டெவலப்பர் அக்கௌண்ட்ல என்ன இருக்கு, நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் நம்ம பார்த்தோம்னா, இதுல developer.salesforce.com அப்படின்னு நீங்க ஒரு சைட் இருக்கு. அதுல போனீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் டெவலப்பர் சைட் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். நான் அதை உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஒரு தடவை நீங்க அதை உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்க ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அதை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கூகுள் போயிட்டு டெவலப்பர் அக்கௌண்ட் சேல்ஸ் ஃபோர்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா, ஸோ developer.salesforce.com சைன் அப்னு கொடுத்துட்டு உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், ஃபார் எக்ஸாம்பிள் நிரஞ்சன் இளங்கோவன், உங்களுடைய இமெயில் அட்ரஸ் என்ன வேணா இருக்கலாம். இது என்னுடைய இமெயில் அட்ரஸ். உங்களுடைய ஜாப் ரோல், இட் மே பி எனிதிங், டெவலப்பர், ஆர்கிடெக்ட், அட்மினிஸ்ட்ரேட்டர், இட் கேன் பி எனிதிங். நீங்கள் அது கொடுத்துக்கலாம். ஸோ டெவலப்பர் நான் கொடுக்குறேன். கம்பெனி நேம், நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியாக இருக்கலாம். கண்ட்ரி, நம்ம எந்த கண்ட்ரியில் இப்போ ரெசிடாக இருக்கோம் அப்படின்றது, நம்மளுடைய போஸ்டல் கோட், அதுக்கப்புறமா நம்மளுடைய யூசர் நேம். இந்த யூசர் நேம் இந்த இமெயில் அட்ரஸ்ல இருந்து வரதாக இருக்கலாம், இல்லை நீங்கள் என்ன கொடுத்துக்க போறீங்களோ அதை கொடுத்துக்கலாம். இதுதான் நான் என்னுடைய டெவலப்பர் யூசர் நேமாக நான் வைக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் இதை வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு சைன் அப் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஸோ இப்போ உங்களுடைய டெவலப்பர் ஆர்கை அது ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ உங்களோட டெவலப்பர் ஆர்கை ப்ராசஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு இமெயில் ஒன்று வந்திருக்கும். உங்களுடைய ஜிமெயிலை ஓப்பன் பண்ணி உங்களுடைய இமெயிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்திருக்கும். ஸோ லெட்ஸ் கோ இன்டு आवर ஜிமெயில். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு இமெயில் வந்திருக்கும். இந்த இமெயிலில் நீங்கள் போயிட்டு உங்களுடைய வெரிஃபை அக்கௌண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே
உங்களுக்கு ஒரு இமெயில் ஆர் உங்களுடைய டெவலப்பர் ஆர்க் அப்படின்றது ஓப்பன் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வெரிஃபைன்னு கொடுத்தேன்னா இது என்னுடைய ஆர்கு. ஸோ இதில் என்னுடைய யூசர் நேமை கொடுத்துட்டு என்னுடைய பாஸ்வேர்டை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் லாகின் பண்ணுறீங்கன்னா இது கிளிக் பண்ணும் பொழுதே உங்களுடைய பாஸ்வேர்டை செட் பண்ணி சொல்லி கேட்கும். உங்களுடைய பாஸ்வேர்டு நீங்கள் கொடுங்க, கொடுத்துட்டு சைன் அப்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய ஆர்க் ஓப்பன் ஆகிடும். அந்த ஆர்கில் உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக் ஆஃப் உங்களுடைய டெவலப்பர் ஆர்கு கிரியேட் பண்ணுறதுக்கான பேசிக்ஸ். ஓகேங்களா? ஸோ என்னுடைய ஆர்கை நான் ஓப்பன் பண்ணுறேன். அதில் உங்களுடைய பேசிக் ஆர்க் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக நீங்கள் இருக்கிற வியூவும் அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு எண்ட் யூஸராக இந்த பர்டிகுலர் ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதும் வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எப்படி நீங்கள் கேட்கலாம், இது எனக்கு எப்படி இருக்கும் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் டிசைட் பண்ணுறது நம்மளுடைய பேசிக் செட்டிங்ஸ் தான். அதை நம்ம வரப்போகிற கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். பட் இப்போதைக்கு அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு மட்டும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேங்க. ஓகே, ஸோ உங்களுடைய ஆர்கை ஓப்பன் பண்ணிங்கனாலோ இல்லை பார்த்தீங்கனாலோ இப்படி தான் பேசிக்காகவே இருக்கும். ஸோ இதில் உங்களோட ஆர்குக்குள்ளே போனதுக்கப்புறமா பேசிக்கான செட்டிங்ஸ் இது தான் இருக்கும். இதில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துக்க போகிறீங்க. இதை நம்ம என்னென்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம வர கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம யாராவது உங்களால் டெவலப்பர் ஆர்க் கிரியேட் பண்ணுறதுலையோ இல்லை டெவலப்பர் ஆர்க்னா என்னன்றதுலையோ டவுட் இருக்குங்களா? டெவலப்பர் எடிஷன் இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்றீங்க? ஐ மீன் வர செஷன்ல பண்ணுவீங்க, பட் எந்த சிச்சுவேஷன்ல ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்தீங்கன்னா நார்மல் சேல்ஸ் ஃபோர்ஸ் டெவலப்பர் சேல்ஸ் ஃபோர்ஸ் எந்த இன்ஸ்டன்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம்னு கொஞ்சம் சொல்றீங்களா? ஓகே, டெவலப்பர் ஆர்க் அப்படின்றது பேசிக்கா இதாவது நீங்க படிக்கிறது உங்களோட பர்சனல் யூஸ்க்காக தான் இந்த டெவலப்பர் ஆர்க் அப்படின்றத நம்ம ஒன்று வச்சிருப்போம். சரிங்களா? அப்போ இதில் நடக்கிறது தான் நம்மளுடைய இந்த டெவலப்பர் ஆர்க் அப்படின்றது. மற்றபடி உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் முன்னாடி ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்க இல்லையா? உங்களுடைய சேல்ஸ் ஃபோர்ஸ் டிஃப்ரெண்ட் எடிஷன்ஸ் ப்ரைசிங்கை பற்றி நம்ம பார்த்தோம். அதுதான் வந்து நம்ம மற்ற இதில் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம வச்சிருக்கிற விஷயங்கள். ஸோ இது ஒன்னொன்றுத்துக்கான லிமிடேஷன்ஸ் அங்கே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எசென்ஷியலில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே கீழேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், உங்களுடைய ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன்ஸை ரன் பண்ணிக்க முடியாது அப்படின்னு எனக்கு அது தேவைப்படாது அப்படின்னா நம்ம எசென்ஷியல் யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்காக என்னுடைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னா, என்னோட ஆக்டிவிட்டியை ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னா என்னுடைய எசென்ஷியலே போதும். பட் என்னுடைய ஒர்க்கை நான் இன்னும் துரிதமாக நடத்தணும் அப்படின்னா எனக்கு என்டர்பிரைஸ் எடிஷன் தேவைப்படுது. ஏன்னா அதில் தான் எனக்கு ஆட்டோமேஷன் டூல்ஸை பற்றியான ஒன்றுலாம் வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொலாபரேட்டிவ் ஃபோர்காஸ்டிங் அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் நம்ம பார்த்தோம். ஃபோர்காஸ்டிங்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய சேல்ஸ் இன்னும் ஒரு மாதத்தில் எப்படி இருக்குது, 2 மாதத்தில் எப்படி இருக்குது, நம்ம இன்னெல்லாம் எங்கெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கொலாபரேட்டிவ் ஃபோர்காஸ்டிங் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இது மாதிரி நம்மளுடைய ஃபீச்சர்ஸ் எங்கெல்லாம் ஒரு இடம் நம்மளுக்கு எங்கே தேவையோ அந்தந்த எடிஷன் நம்ம அவங்க அங்கே யூஸ் பண்ணுவோம். ஒரு பெரிய கம்பெனி, ஒரு லார்ஜ் என்டர்பிரைஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அவங்க கண்டிப்பாக அன்லிமிட்டட் வச்சுருப்பாங்க. நான் ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா பேசிக்காக நான் டிசிஸ்லாம் இருந்தேன். அங்கே மோஸ்ட்டாக நான் ஒர்க் பண்ண எல்லாருமே அன்லிமிட்டட் வச்சுருந்தாங்க. சில பேர் என்டர்பிரைஸும் வச்சுருந்தாங்க. பட் என்டர்பிரைஸ்க்கும் அன்லிமிட்டடுக்கும் பெரிய வித்தியாசம் ரொம்ப கிடையாது. பட் அதோடைய லிமிடேஷன் அங்கே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒருத்துக்கான லிமிடேஷன் அங்கே இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் ஹவ் வி ஆர் கோயிங் டு யூஸ் இட். அட் த எண்ட் ஆஃப் த டே நம்மளுடைய சிஸ்டம் அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம், நம்மளுக்கு என்ன ஃபீச்சர்ஸ் தேவைப்படுன்றதை பொறுத்து தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா? இல்லை டவுட் ஏதாவது இருக்குங்களா? ஓகே, தேங்க்யூ. ஹலோ, சொல்லுங்க.
அப்போ இந்த டெவலப்பர் எடிஷனை தவிர மிச்சம் எல்லாமே வந்து பிசினஸ் பர்பஸ் தான் இல்லைங்களா? எக்ஸாக்ட்லி. நிரஞ்சன், பிசினஸ் பர்பஸ்னு நீங்க சொல்றது வந்து எண்ட் யூசர் ஒரு கஸ்டமர் பெர்ஸ்பெக்டிவ் சொல்றீங்களா இல்லைன்னா ஐ மீன் கஸ்டமர் பெர்ஸ்பெக்டிவ் தான் சார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, இப்போ நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாமே. உங்க கம்பெனிக்கு நீங்க ஒரு செட் ஆஃப் லைசன்சஸ் நீங்க கேட்டு வாங்குவீங்க சேல்ஸ் ஃபோர்ஸ் கிட்ட போயிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லெட்ஸ் ஸ்டார்ட்னு நம்ம கொடுத்துட்டு அவங்க கிட்ட நம்ம என்ன கேட்பாங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம். ஸோ இவங்க கிட்ட போயிட்டு எனக்கு வந்து என் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த 20 பேருக்கு எனக்கு வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் தேவைப்படுது. அப்போது இந்த 20 பேரில் என்னெல்லாம் தேவை அப்படின்னு அவங்க கேட்டு நம்ம அவங்க கிட்ட இந்த காஸ்ட்டை பற்றியான விஷயங்கள்லாம் பேசி எப்படியோ உங்களுக்கு கர்டசி லைசன்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. சேல்ஸ் ஃபோர்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றதெல்லாம் வேற, இன்சைட் சேல்ஸ்ன்றதுலாம் வேற. பட் ஒரு எண்ட் யூசர் ஆர் ஒரு எண்ட் டு எண்ட் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஒரு சிஇஓவாக இருக்கீங்க. சிஇஓவாக இருக்கும்போது சேல்ஸ் ஃபோர்ஸ் கூட பேசி எனக்கு இத்தனை லைசன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு நம்ம சேல்ஸ் ஃபோர்ஸ் கூட நெகோஷியேட் பண்ணி ஒரு ப்ரைஸ் அவங்க கொடுப்பாங்க. அந்த ப்ரைஸ் அக்செப்டபுளாக இருக்கும்போது நீங்கள் எனக்கு இத்தனை லைசன்ஸ் வேணும்னு நம்ம கொடுத்து வாங்குவோம். என் கம்பெனியில் ஒரு 20 பேர் வேலை பார்க்குறாங்க. அந்த 20 பேருக்கான லைசன்ஸு அது இல்லாமல் எனக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் லைசன்ஸு, அதாவது என்னுடைய சேல்ஸ் ஃபோர்ஸை கான்ஃபிகர் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் தான். ஸோ 21 லைசன்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே எனக்கு 20 சேல்ஸ் ஃபோர்ஸ் லைசன்சஸ் ப்ளஸ் 1 எக்ஸ்ட்ரா லைசன்ஸ் ஃபார் தி அட்மினிஸ்ட்ரேட்டர் இப்படின்னு நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 20 பேருக்கான லைசன்ஸும் ஒரு கர்டசி அட்மினிஸ்ட்ரேட்டர் லைசன்ஸும் கொடுப்பாங்க பேசிக்காக. இதை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய சேல்ஸ் டீமுக்கு ஒரு யூசராக கிரியேட் பண்ணி அவங்களுக்கு கொடுப்பாங்க. நம்ம யூசர் எப்படி கிரியேட் பண்ணுவோம் அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஹலோ, சொல்லுங்க. நிரஞ்சன், எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு சாஃப்ட்வேர் ஒரு ஸ்டார்ட்-அப் ஸ்டார்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நான் இப்போ சேல்ஸ் ஃபோர்ஸ் சாஃப்ட்வேர் வந்து நான் என் கம்பெனில நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் உங்ககிட்ட வாங்குற சர்வீஸ் வந்து சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸா இல்ல பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸா? அட் தி எண்ட் ஆஃப் தி டே அது நம்மளோட நீடை பொறுத்து தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன சேல்ஸ் ஃபோர்ஸ் கிட்ட இருந்து ப்ரொக்யூட் பண்ண போறீங்க அப்படின்றத பொறுத்து அது ரெண்டுமே மாறும். சப்போஸ் நான் இப்போ சேல்ஸ் கிளவுட் தான் எனக்கு வேணும், நான் சேல்ஸ் அது சாஃப்ட்வேர் சர்வீஸ். ஓகே, நீங்க சாஃப்ட்வேர் தான் ப்ரொக்யூட் பண்றீங்க. அதுல உங்களுடைய சாஃப்ட்வேர் என்ன நம்ம பார்த்தோம்னா, அதுல நம்மளுடைய சாஃப்ட்வேர் அதுல என்ன பார்த்தோம்னா சேல்ஸ் கிளவுட் தான். அதுல ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மேனேஜ்மெண்ட் ஒரு அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு டெரிட்டரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் ஆன் டாப் ஆஃப் தட். ஸோ இதெல்லாம் நம்ம அவங்க கொடுக்குற விஷயங்கள் ஒரு சாஃப்ட்வேர் நம்ம சொல்லலாம். இதை நம்ம ப்ரொக்யூட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இதே பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ்னா எந்த மாதிரி? சேல்ஸ் ஃபோர்ஸ் வெறும் ஒரு பிளாட்ஃபார்மா கொடுத்துருவாங்க. இந்த அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மேனேஜ்மெண்ட் டெரிட்டரி மேனேஜ்மெண்ட் எதுவுமே இல்லாம பேசிக்கா அந்த பிளாட்ஃபார்ம் சேல்ஸ் ஃபோர்ஸ்ன்ற ஒரு பிளாட்ஃபார்மோட கொடுப்பாங்க. ஆன் டாப் ஆஃப் தட்ல நீங்க அபெக்ஸ் கோடோ இல்ல வேற ஏதாவது உங்களுடைய ஆங்கரோ இல்ல ஏதோ ஒரு கோடை டெவலப் பண்ணி சாஃப்ட்வேர்ல நீங்க மேல ரன் பண்ணிக்கிறது தான் பிளாட்ஃபார்ம் சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் லைசன்ஸ்னு சொல்லுவாங்க பேசிக்கா. ஓகே, இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸா இருந்தாலுமே நம்மளுக்கு தேவையானதை நம்ம மாடிஃபை பண்ணிட்டு தானே இருக்கோம். ப்ரோக்ராம் கோடிங் கொடுத்த சாஃப்ட்வேருக்கு மேல நீங்க ஒரு சாஃப்ட்வேர் எழுதுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆண்ட்ராய்டுன்னு ஒரு ஆண்ட்ராய்டு இருக்கு, ஆண்ட்ராய்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அதுக்கு மேல உங்களுடைய ஆக்சிஜன் ஓஎஸோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஓஎஸோ ரன் பண்ற மாதிரி தான் இது. அவங்க உங்களுக்கு ஒன்று கொடுக்குறாங்க, அதுக்கு மேல உங்களுடைய பிசினஸ் பர்பஸ்க்கு ஏத்த மாதிரி அதை நீங்க ராப் பண்ணிக்கிறீங்க இல்லைங்களா? சோ அதுதான் அதோட அர்த்தம். ஓகே, காட் இட், தேங்க்ஸ். ஹலோ, சொல்லுங்க. இப்போ இந்த பேஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ புதுசா நம்ம ஏதாவது சாஃப்ட்வேர் பில்ட் பண்ண போறோம், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் இது பண்ண போறோம்னா தான் இப்போ பேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் இல்லைங்களா? அப்படிதானே? அது ஓகே, பிளாட்ஃபார்ம் லைசன்ஸுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க. பிளாட்ஃபார்ம் லைசன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அது காஸ்ட் பார்த்தீங்கன்னா $300 கிடையாது. ஒன்று பிளாட்ஃபார்ம் லைசன்ஸ் வந்து கொஞ்சம் சீப்பாகவே கிடைக்கும். ஒரு $50 இல்லை ஒரு $30 $40 உங்களுக்கு கிடைக்கும் பிளாட்ஃபார்ம் லைசன்சஸ். எனக்கு எக்ஸாக்ட் காஸ்ட் தெரியல, பட் ஆப்வியஸ்லி சாஃப்ட்வேர் சர்வீஸை விட பிளாட்ஃபார்ம் சர்வீஸோட காஸ்ட் கம்மி தான். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஒரு டெவலப்பர் எஃபர்ட் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய ப்ராடக்ட்டை நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து கிரியேட் பண்ணி நீங்கள் அதில் எடுத்துக்கலாம்.
ஸோ அதோடைய காஸ்ட் எல்லாம் அதில் இருக்கிறதுனால உங்களுக்கு அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து தான் யூஸ் பண்ணணும். ஸோ பேசிக்காகவே உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் க்ளோஸாக சொல்லணும்னா ஒரு ப்ராடக்ட் இருக்குது, ப்ரைஸ் புக் இருக்குது. நம்ம லேட்டரில் பார்ப்போம் ப்ராடக்ட் ப்ரைஸ் புக்னா என்னன்ட்டு. ஸோ இதெல்லாம் பேசிக்காக மேனேஜ் பண்ணுறதே உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுடைய பிளாட்ஃபார்ம் லைசன்சஸில். ஹலோ, சொல்லுங்க ஜான், சொல்லுங்க. ஒரு கொஸ்டினுங்க. இப்போ நான் ஒரு வேலைக்கு போறேன் அப்படின்னு சொன்னா அதை நான் எப்படி நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன்? இது வந்து சேல்ஸ் கிளவுடு, இது வந்து சர்வீஸ் கிளவுடு, இது வந்து மார்க்கெட்டிங் கிளவுடு அப்படின்ட்டு. இப்போ ஒரு கம்பெனில நான் இப்போ ஒரு ஷூ கம்பெனி இருக்கு அப்படின்னா அங்க போறேன்னா அங்க எல்லாமே இருக்கும், சேல்ஸ் இருக்கும், சர்வீஸும் வச்சிருப்பாங்க, மார்க்கெட்டிங் இருக்கும். அதுல ஸோ அதுல எப்படி நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுவேன்? எனக்கு இதுல தான் வேலை அப்படின்ட்டு. சேல்ஸ்ல வேலை செய்யறேன், சர்வீஸ் கிளவுட்ல வேலை செய்யறேன், மார்க்கெட்டிங் கிளவுட்ல வேலை செய்யறேன், எப்படி நான் பிரிச்சு பார்ப்பேன்? இதை நீங்க பிரிச்சே பார்க்க தேவையில்லைங்க ஜான். நான் உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்றேன் பாருங்க. அவங்க அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்க சேல்ஸ் ஃபோர்ஸ் தான் வேலை பார்க்க போறீங்க. ஸோ ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் ஒர்க்கை ஆர் ஒரு ஃபீச்சர் ஸ்பெசிஃபிக் ஒர்க்கை தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா சேல்ஸ், சர்வீஸ், மார்க்கெட்டிங்னு சொல்றாங்க. ஸோ மார்க்கெட்டிங்னா உங்களுக்கே தெரியுது, உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா நீங்க இமெயில் பண்ண போறீங்க, ஒரு சோஷியல் கான்டாக்ட் கூட அவுட்ரீச் பண்ண போறீங்க, ஒரு ஜேர்னி பில்ட் பண்ண போறீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்ல வர்றது. இப்போ சேல்ஸ்ல நீங்க சொல்றீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட், ஆப்பர்ச்சுனிட்டி மேனேஜ்மெண்ட், லீட் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேல்ஸ்ல வர மாடியூல்ஸ். இதுவே சர்வீஸ் நீங்க சொன்னீங்கன்னா ஒரு கேஸ் மேனேஜ்மெண்ட். கேஸ் மேனேஜ்மெண்ட்னு நான் சொல்றேன்னா, இப்போ நீங்க ஒரு கஸ்டமரா இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு கேஸாக தானே போய் சப்மிட் ஆகும் அட் த எண்ட் ஆஃப் த டே. அதுக்கு உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரும், அதை பொறுத்து நீங்க ஃபாலோ அப் பண்ணிப்பீங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு என்ன ஒரு இது நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆர் உங்களுடைய ஆர்குடைய யூசேஜை பொறுத்து தான் மாறும். அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரே ஆர்கு தான். சேல்ஸ், சர்வீஸ்ன்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற இதை பொறுத்து ப்ளஸ் உங்களோட லைசன்சஸை பொறுத்து. இன்னும் உங்களுக்கு சொல்லணும்னா லெட் மீ ஓப்பன் அப் மை யூசர் ரெக்கார்ட். இப்போ மார்க்கெட்டிங்ல கேஸ் கிரியேட் பண்ண மாட்டாங்களா? மார்க்கெட்டிங்ல கேஸ் கிரியேட் ஆகாதுங்க ஜான். மார்க்கெட்டிங்ல ப்ராஸ்பெக்ட் கிரியேட் ஆகும். ப்ராஸ்பெக்ட் இஸ் நத்திங் பட் என்னுடைய பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ். இப்போ கேஸ்னா இப்போ நமக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை கேஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு கேஸ் நம்பர் அப்படின்னு கொடுப்பாங்க. அதுதான் நாங்க கேஸ்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி சோ அதுதான். அப்ப மார்க்கெட்டிங்ல ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா அங்க கேஸ் கிரியேட் ஆகாதுங்களா? மார்க்கெட்டிங்ல இஷ்யூ வராதுங்க ஜான். மார்க்கெட்டிங் இன்னும் உங்களுக்கு நீங்க ப்ராடா பார்க்கணும்னா மார்க்கெட்டிங்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு இமெயில் நம்ம அனுப்புறோம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய இமெயில் பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷனல் இமெயில்ஸ் வர பார்த்துருக்கீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, ஸோ ஃப்ளிப்கார்ட் இதுதான் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். இதுதான் மார்க்கெட்டிங் கிளோட வேலை. எனக்கு இது மாதிரி ஒரு இமெயில் வருது, நான் இதுக்குள்ளே போய் ஏதாவது ஒரு லிங்கை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் எனக்கு ஒரு பொட்டன்ஷியல் கஸ்டமர். ஸோ இந்த லிங்கை நான் கிளிக் பண்ணும் பொழுது எனக்கு ஒரு ஃபார்ம் ஒரு லேண்ட் பண்ணி அந்த ஃபார்மில் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை நான் வாங்கிட்டு அதை வச்சு நான் ஏதாவது பண்ண போகிறேன் அப்படின்னா அது மார்க்கெட்டிங் கிளவுடில் பண்ணுற ஒரு வேலை. இது வந்து பேசிக்காக மார்க்கெட்டிங் கிளவுட நடக்குது. ஸோ இப்போ நான் அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஃபார்மில் எடுத்துட்டு நீங்க இந்த மாதிரி இந்த ஃபோன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, இதை என்னோட சேல்ஸ் டீம் கிட்ட கொடுத்து நான் அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்றேன் அப்படின்னா அது வந்து என்னுடைய சேல்ஸ் டீம் பண்ற வேலை. அதுக்கப்புறமா இந்த ஃபோனை நான் வித்து முடிச்சுட்டேன். இந்த ஃபோனை நான் வித்து முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு கஸ்டமர் சொல்றான், ரொம்ப சூடாகுதுப்பா இந்த ஃபோனு, என்னால் யூஸே பண்ண முடியல, நீங்க என்ன ஃபோன் தயாரிச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ நான் அவன்கிட்ட இந்த ஃபோனை வாங்கி அதில் என்ன இருக்குன்னு நான் சரி பண்ணி அவனுக்கு கொடுக்கணும். இல்லைன்னா அவன் ஊர் ஃபுல்லாக போய் என்ன சொல்லுவான், இந்த ஃபோன் நான் வாங்கினேன் ஆனால் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சூடாக வர பிரச்சனை வருதுன்னு சொல்லுவாங்க. பேசிக்கா இதுதான் மூணுத்துக்கான டிஃப்ரென்ஸ். ஆனால் இதை நான் எப்படி சேல்ஸ் ஃபோர்ஸ் ஆர்களை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு நம்ம போய் பார்த்தோம்னா ஒரு ப்ராடக்ட் ஒரு கம்பெனில நம்ம வேலைக்கு போனா அந்த கம்பெனில எல்லாமே இருக்கும், மார்க்கெட்டிங், சேல்ஸ், சர்வீஸ் எல்லா கிளவுட் இருக்கும். ஸோ நம்ம எதுல வேலைக்கு போடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது படிக்கணுங்க. ஆமா, எல்லாமே இருக்குமா கேட்டிங்கன்னா அது தெரியாது. அது கண்டிப்பா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கம்பெனி ஒரு மாதிரி பிஹேவியர் வச்சிருப்பாங்க. நான் ஒர்க் பண்ண மெஜாரிட்டி ஆஃப் த பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வச்சிருந்தாங்க. பட் ஒரு சின்ன கம்பெனிக்கு போறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும்.
ஸோ ப்ரொஃபைல்ஸ் ஒரு நிமிஷம் இருங்க. பர்ஃபெக்ட். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் கிளவுட் யூசர் பேசிக்காவே ஒரு ப்ரொஃபைல் ஒரு யூசர் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா அவனுக்கு சேல்ஸ் கிளவுடோடைய பேசிக் ஃபீச்சர்ஸ் இருக்கும். பட் உங்களுடைய யூசர் ரெக்கார்ட் கிரியேஷன்ல போய் நீங்க சர்வீஸ் கிளவுட்னு பாத்தீங்கன்னா இது செக் ஆயிருந்தா மட்டும்தான் சர்வீஸ் கிளவுடுக்கும் சில ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நாலேஜ்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு. ஆர் இன்னும் உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு சிடிஐன்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு, ஆம்னி சேனல் ஒரு ஃபீச்சர் இருக்கு. இது மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கிளவுடோட சேர்ந்து வர்றது தான். ஸோ இது நீங்கள் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சர்வீஸ் கிளவுடோடைய ஃபீச்சர்ஸோடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் கிடைக்கும் பேசிக்காக. ஓகேங்க. பர்ஃபெக்ட், சூப்பர். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா, இல்லை நம்ம கண்டினியூ பண்ணலாங்களா? யாராவது ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணிருக்கீங்களா? அதாவது சேல்ஸ் ஃபோர்ஸ்னாலே நான் இப்பதாங்க இந்த செஷன்ல தாங்க தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யாராவது இருக்கீங்களா? உங்களுக்கு சேல்ஸ் ஃபோர்ஸ் கெரியர் பத்தி ஏதாவது டவுட் இருக்கா? We have another 15 minutes to wrap up this session. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கேள்வி. நீங்க நான் இதுக்கு தாங்க வந்திருக்கேன், சேல்ஸ் ஃபோர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன், சேல்ஸ் ஃபோர்ஸ் கெரியர் பத்தி தெரிஞ்சுக்கிறேன். நிரஞ்சன், நம்மளுக்கு இதுல ஒரு ஸ்லைட் இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, அடுத்து அதான் இல்லையா? சோ ஓகே, நீங்க இதை எடுங்க நிரஞ்சன். ஃபைன், சூப்பர். ஸோ பர்ஃபெக்ட். இப்போ அடுத்தது சேல்ஸ் ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ சேல்ஸ் ஃபோர்ஸ்ல என்னெல்லாம் பண்ண முடியும்? ஒரு சேல்ஸ் ஃபோர்ஸ் யூசராக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா சேல்ஸ் ஃபோர்ஸ்ல நிறைய கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சேல்ஸ் ஃபோர்ஸோடைய ஒரு மெயின்னு சொல்றதை விட ஒரு தாரக மந்திரமே லோ கோட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ஆர் ஜீரோ கோட். அதுதான் பேஸ்ல என்ன வச்சிருக்கிறாங்க. ஸோ சேல்ஸ் ஃபோர்ஸ்ன்றது என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஃப்ளெக்சிபிள் அண்ட் ரோபஸ்ட் பிளாட்ஃபார்ம். என்னுடைய இமேஜினேஷனை நான் என்ன வேணா பண்ணிக்க முடியும், அதை எடுத்துட்டு போயிட்டு அப்படியே என்னுடைய சேல்ஸ் ஃபோர்ஸில் வைக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும், கண்டிப்பாக பண்ணலாம். அதை எப்படி தான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரோல்ஸ் இருக்கு. நம்பர் 1 அட்மினிஸ்ட்ரேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் பண்ணுறவங்க, அன்றாட ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த பிஸ்னஸ் நீட்ஸை சேல்ஸ் ஃபோர்ஸில் கொண்டு வரவங்க பேர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்ன எக்ஸாம்பிள் தான், 20 பேர் இருப்பாங்க, 20ல் ஒருத்தர் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்காருன்னா அந்த பிஸ்னஸோடைய ஹெட்டு எனக்கு என்னுடைய பிஸ்னஸை எப்படிலாம் ரன் பண்ணணும், இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கொடுக்கறது பார்த்தீங்களா, இதை நம்ம கொடுக்கறவங்க தான் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க, அவங்க சேல்ஸ் ஃபோர்ஸை கான்ஃபிகர் பண்ணுவாங்க. சேல்ஸ் ஃபோர்ஸில் 2 இருக்கு, கான்ஃபிகரேஷன் இருக்கு, கஸ்டமைசேஷன் இருக்கு. கான்ஃபிகரேஷன்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான், சேல்ஸ் ஃபோர்ஸ் உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸை கொடுத்துருவாங்க, அதை எடுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்துறது பேர் தான் கான்ஃபிகரேஷன் இல்லைங்களா. இதுல கஸ்டமைசேஷன்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேல்ஸ் ஃபோர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஓகேங்க நான் இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்றேன், இதுக்கு மேல உங்களுக்கு வேணும்னா நீங்க அதுல இருந்து எடுத்து என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம பண்றதுக்கு ஒரு டெவலப்பர் தேவை, அவன் தான் கோடு எழுத போறான். பேசிக்கா நிறைய டைப் ஆஃப் கோடிங் இருக்கு நம்ம இதுல. லைட்னிங் டெவலப்மெண்ட் இருக்கு, லைட்னிங் வெப் காம்பனன்ட் டெவலப்மெண்ட் இருக்கு, அபெக்ஸ் இருக்கு, இன்டகிரேஷன்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு வாஸ்டா. ஒரு ப்ராடான ஒரு கம்பெனிக்கு போறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான்லேயே நீங்க வேலைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அமேசான்ல சேல்ஸ் ஃபோர்ஸோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்கு. அமேசான்ல இருக்கிற பெரிய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவன் நிறைய வச்சிருக்கிறாங்க. ஒரு என்டர்பிரைஸா நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சாப் இருக்கும். சாப்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு இஆர்பின்னு ஒன்று இருக்கு. இஆர்பின்றது என்டர்பிரைஸ் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. சிஆர்எம்ன்றது கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். ஒரு மொத்த கம்பெனியை மேனேஜ் பண்றது என்டர்பிரைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்டர் மேனேஜ்மெண்ட், அமேசான் நீங்க எடுத்தீங்கன்னா அமேசானுக்கு ஒரு ஆர்டர் போகும், அந்த ஆர்டரை நம்ம எப்படி ஃபுல்ஃபில் பண்றோம் அப்படின்றது தான் ஆர்டர் மேனேஜ்மெண்ட். அதுல ஒரு பெரிய சைக்கிள் இருக்கும், அது ஒரு நாள்ல பார்க்க முடியாது, இல்லை ஒரு மாசத்துல கூட பார்க்க முடியாது, அது கொஞ்சம் பெருசான விஷயம். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பாட்டாக எடுத்து பார்க்கலாம். பட் அதுல என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு நம்ம பார்த்தோம்னா
ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது ஒரு இஆர்பி இருக்கும், ஒரு சிஆர்எம் இருக்கும். ரெண்டுத்துக்குமே ஒரு இன்டகிரேஷன் வேணும். இஆர்பிலேருந்து டேட்டாவை சிஆர்எம்க்கு எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும், சிஆர்எம்லேருந்து டேட்டாவை இஆர்பிக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு இன்டகிரேஷன்லாம் பண்ணணும். அதெல்லாம் ஒரு டெவலப்பர் பண்ணணும். பேசிக்காக ஒரு டெவலப்பரோட வேலை என்னன்னா கஸ்டமைஸ் பண்ணுறது தான் ஒரு டெவலப்பரோட வேலை. இதில் கன்சல்டன்ட் அப்படின்றவன் யாரு, அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கன்சல்டன்ட்ன்றவன் ஒரு 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 கிளவுட்ல ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவன் தான் கன்சல்டன்ட். பேசிக்கா அவன் கோடிங் பண்ணுவானா, கோடிங்கும் பண்ணுவான், கஸ்டமைசேஷனும் பண்ணுவான், கான்ஃபிகரேஷனும் பண்ணுவான். ரெண்டுத்துலையும் கை தேர்ந்த ஒருத்தரை தான் கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்ல கை தேர்ந்தவங்களை கன்சல்டன்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சேல்ஸ்களோட ப்ராஜெக்ட், நான் என்னுடைய கம்பெனிக்கு ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், ஒரு ப்ராப்பரான சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சேல்ஸ் க்ளவுட் கன்சல்டண்ட்டை கூப்பிட்டு, தம்பி இதுதான் என்னுடைய ஃபங்க்ஷனாலிட்டி, இது எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் சொல்லுவான். இதெல்லாம் ஒன்று நீங்கள் இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணலாம், டெரிட்டரி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபோர்காஸ்டிங் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது அவன் யூஸ் பண்ணுறது தான். அதுக்கப்புறமா இதை வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய சேல்ஸ் ஃபோர்ஸை கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். இதுதான் கன்சல்டன்ட்டோட வேலை. டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட் வந்து இவங்க எல்லாருக்கும் மேலே உட்காந்துட்டு இருப்பாரு. அவர் தான் வந்து பாஸ். அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு டெக்னிக்கல் டிசைன் போட்டுருவாரு. கன்சல்டன்ட் இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்றாங்க. பட் இதுக்கும் மேல டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபுல் பிஸ்னஸ் சினாரியோ புரிஞ்சுக்கிட்டு எண்ட் டு எண்ட் ஒரு பிஸ்னஸ் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு டயக்ராம் போட்டு, நீங்க இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இது பண்ணா இதெல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு மேப் போட்டு ஒரு ஃபுல் ப்ரோக்ராமை அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அது எண்ட் ஆஃப் த டே ஒரு ஆர்கிடெக்ட், அவங்களுக்கு கீழே கன்சல்டன்ட், அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் டெவலப்பர். இப்படி தான் ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர். ஒரு ப்ராப்பரான கார்பரேட் குள்ள போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட் யாரு, அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட்ன்றவங்க பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் இவங்களுடைய ப்ரிடாமினன்டான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டம் நீங்க வச்சிருக்கீங்க, ஒரு சிஸ்டம் நீங்க கேட்குறீங்க அப்படின்னா அந்த சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி சேல்ஸ் ஃபோர்ஸ்ல என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரியான உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் டிசைன் பண்ணி கொடுக்குறவங்க தான் பிஸ்னஸ் அனலிஸ்ட்னு நம்ம பேசிக்காக சொல்லுவோம். ப்ரோக்ராம் ஆர்கிடெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ரோல் இருக்கு. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவலன்ட் டு மேனேஜர்ஸ். ஸோ இவங்களோட வேலை என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு ஒரு ப்ராஜெக்டை எண்ட் டு எண்ட் ஆர்கனைஸ் பண்ணி ப்ராப்பராக ஆர்கிடெக்ட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த ப்ரோக்ராம் ஆர்கிடெக்ட்ஸோட வேலை. ஸோ இவ்வளோ ஃபுல் டிவிஷன்ஸ் இருக்கு, இவ்வளோ வேலை நம்மளால கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்கு. இதில் மேஜராக அட்மினிஸ்ட்ரேட்டர், டெவலப்பர், கன்சல்டன்ட் அண்ட் டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட்ஸ்க்கு சேல்ஸ் ஃபோர்ஸோட ப்ராமிஸ் என்னன்னா ஒரு 4.2 மில்லியன் ஜாப்ஸ் 2024 இந்தியாவுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவங்களுடைய மொத்த பிளான். ஸோ மோர் ப்ரிடாமினண்டா அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் டெவலப்பர் அண்ட் கன்சல்டன்ட்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸுக்கு ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குங்க. Any questions? Program architect and technical architect என்ன difference? Super. Technical architect totally technical. Program architect semi technical plus managerial. ஒரு ஃபங்க்ஷனலாகவும் இருப்பாங்க, அட் த சேம் டைம் அவங்க வந்து டெக்னிக்கலாகவும் இருப்பாங்க. எனக்கு ரொம்ப டெக்னிக்கலாக பண்ண தேவையில்லை, எனக்கு ஒரு டொகாஃப்ன்றது வந்து ஒரு ஆர்கிடெக்டுக்கு கொடுக்குற ஒரு அக்ரிடேஷன் தான். பட் ப்ரோக்ராம் ஆர்கிடெக்ட் வந்து ஒரு பிஸ்னஸ் எண்ட் ஆர் டோட்டலி ஒரு 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 கோஆர்டினேட்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு டெக்னிக்கல் சொல்யூஷன் கொடுக்குறீங்க, அதை மக்களுக்கு எப்படி எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது அப்படின்றத பண்ணுறது தான் ப்ரோக்ராம் ஆர்கிடெக்ட். ஒரு பிஸ்னஸ் யூசர்ஸ் மாதிரி இருப்பாங்க. பேசிக்காக செமி டெக்னிக்கல் ப்ளஸ் செமி ஃபங்க்ஷனல் மாதிரி இருப்பாங்க. இப்போ கன்சல்டன்ட்டுக்கும் அதே மாதிரி தானே வருவாங்க? கன்சல்டன்ட் ஃபுல்லி டெக்னிக்கலுங்க. கன்சல்டன்ட்டுடைய வேலை என்னன்னா, உங்களுக்கு ஃபுல்லா டெக்னிக்கலா கன்சல்ட் பண்றதுக்கு தான் ஒரு டெக்னிக்கல் கன்சல்டன்ட். ஒரு பிசினஸ் சினாரியோ அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அதுக்கு அதை எப்படி ஒரு சேல் நீங்க இன்னும் நான் தெளிவா சொல்றேன். நான் ஒரு கன்சல்டன்ட் தான் பேசிக்கா. முன்னாடி நான் டெவலப்பரா இருந்து இப்போ கன்சல்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பேசிக்கா ஒரு கன்சல்டன்ட்டுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, கஸ்டமருக்கு சேல்ஸ் ஃபோர்ஸ் லாங்குவேஜ் புரியாது. கஸ்டமர் ஒரு 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 சிஇஓ கிட்ட போயிட்டு அக்கௌண்ட் கான்டாக்ட் நீங்க பேச முடியாது, ஒரு அபிக்ஸ் கிளாஸ் நீங்க பேச முடியாது. ஒரு சிஇஓ கிட்ட நீங்க பேசுறீங்கன்னா, சிஇஓ என்னுடைய சேல்ஸ் வந்து 3% இன்க்ரீஸ் ஆகணும், என்னுடைய சேல்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, என்னுடைய கால் சென்டர் இப்படி இருக்கு, என்னுடைய மார்க்கெட்டிங் கிளவுட் இப்படி இருக்குன்னு தான் பேசுவாங்க. சாரி, என்னுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இப்படி இருக்குன்னு தான் பேசுவாங்க. இந்த பிசினஸ் டெர்மினாலஜியை சேல்ஸ் ஃபோர்ஸ் டெர்மினாலஜி கூட கனெக்ட் பண்ணி இந்த பிசினஸ் டெர்மினாலஜிக்கு இந்த சொல்யூஷன் ஆப்டிமலா இருக்கும்னு கண்டுபிடிக்கிறவங்க தான் கன்சல்டன்ட்.
ஓகே. அப்ப அவங்க டெவலப்பரா இருந்து தான் வர முடியுமா கன்சல்டன்ட் வந்து? ஒரு என்ன கேட்டிங்கன்னா ஒரு நல்ல டெவலப்பர், நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் ஒரு நல்ல கன்சல்டன்ட்டா இருக்க முடியும். ஓகே. அப்ப இந்த 2 இதையும் தாண்டி தான் கன்சல்டன்ட்டா ஆக முடியும். ஒருத்தர் ஒன்று சொல்லுவாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா இது 2மே முக்கியம் ஒரு கன்சல்டன்ட்டுக்கு. ஒரு விஷயம் எப்படி கஸ்டமைஸ் பண்ணணும்னு தெரியலன்னா நீங்க அது பண்ணவே முடியாதுன்னு சொல்றீங்க சேல்ஸ் ஃபோர்ஸ்ல. பட் சேல்ஸ் ஃபோர்ஸ் அப்படி கிடையாது. சேல்ஸ் ஃபோர்ஸ்ல எல்லாமே பண்ண முடியும்ன்றது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். சேல்ஸ் ஃபோர்ஸோடைய லிமிடேஷன்ஸ் இருக்கு. பட் அந்த லிமிடேஷன்ஸ் தாண்டி உங்களால சில விஷயங்கள் பண்ண முடியும். அப்போ நீங்க ஒரு கன்சல்டன்ட், ஒரு டெவலப்பரா இருந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓவரால் பெர்ஸ்பெக்டிவ் தெரிஞ்சிருக்கும். ஒரு 360 டிகிரி ஆஃப் சேல்ஸ் ஃபோர்ஸ்ல என்ன பண்ணலாம் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு கன்சல்டன்ட்டா நீங்க ப்ராப்பரா பண்ண முடியும் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். sorry to interrupt. To answer this question exactly, நான் again நிரஞ்சன் அவருடைய இது பெர்ஸ்பெக்டிவ்ல சொன்னாரு. கன்சல்டன்ட் நிரஞ்சன் சொன்ன அதே ஒரு டெஃபினேஷன் தான். பட் நான் டெவலப்மெண்ட் ஃபுல்லா படிச்சாதான் கன்சல்டன்ட் ஆக முடியுமா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது அவசியம் கிடையாது. பட் அட்லீஸ்ட் யூ ஷுட் நோ வாட் இஸ் டெவலப்பர். ஒரு டெவலப்பரால என்ன பண்ண முடியும். மேபி நீங்க வந்து உங்க ஒரு டீம்ல நீங்க ஒர்க் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த டீம்ல வந்து ஒரு டெவலப்மெண்ட் டீமும் இருந்திருக்கலாம். அந்த டெவலப்மெண்ட் டீமோட உங்களுக்கு ஒரு நல்ல இன்டராக்ஷன் இருக்கு. அவங்க வந்து உங்கள்கிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. அதாவது சேல்ஸ் ஃபோர்ஸ் இந்த மாதிரி லிமிடேஷன் இருக்கு, கவர்னர் லிமிட் இருக்கு, இவ்வளவு டேட்டா தான் ப்ராசஸ் பண்ண முடியுது, இவ்வளவு டேட்டா பண்ண முடியல. அதாவது இப்ப நிரஞ்சன் சொல்லுவாங்க அந்த ஹோலிஸ்டிக் வியூ, அந்த 360 டிகிரி வியூ வந்து உங்களுக்கு கிடைக்க பெற்றால் நீங்க கன்சல்டன்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம். பட் அது பொதுவா எப்ப கிடைக்கும் அப்படின்னா ஒருத்தர் வந்து அட்மினா ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணி ஒரு டீமா ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஒரு 10 பேர் 15 பேர் சேல்ஸ் ஃபோர்ஸ் ரிசோர்சஸ் இருக்கக்கூடிய டீம்ல நீங்க ஒர்க் பண்ணியிருந்திருக்கீங்க. யூ காட் அ குட் இன்ட்ராக்ஷன் வித் த டீம் மெம்பர்ஸ், அட்மின் கூட டெவலப்பர் கூட ஒரு நல்ல இன்ட்ராக்ஷன் இருந்திருக்கு. அவங்க மூலியமா யூ காட் டு நோ அபவுட் ஆல் திஸ் திங். அப்படிங்கும் போது கண்டிப்பா அந்த கன்சல்டன்ட்டை நீங்க என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். பட் நான் வந்து ஒரு 300 லைன் 400 லைன் கோட் அடிச்சாதான் நான் ஒரு கன்சல்டன்ட்டா ஆக முடியுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி அது வந்து அவசியம் கிடையாது. பீயிங் எ சேல்ஸ் ஃபோர்ஸ் டெவலப்பர், அவரோட ரோல் என்ன, அவரோட லிமிடேஷன்ஸ் என்ன, டெவலப்மெண்ட்ல என்ன பண்ண முடியும் பண்ண முடியாது, கஸ்டமைசேஷன் அதான் கஸ்டமைசேஷன் கான்ஃபிகரேஷன் என்ன பண்ண முடியும் பண்ண முடியாது. ஒரு கம்பெனி இருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு கன்சல்டிங் தேவைப்படுது, சர்வீஸ் வேணுமா, சேல்ஸ் வேணுமா, மார்க்கெட்டிங் வேணுமா பண்ண முடியுது பாத்தீங்களா, அவங்க கன்சல்டன்ட். இப்ப நிரஞ்சன் வந்து இப்ப சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் அவர் வந்து இப்ப அந்த ஒர்க் தான் பாத்துட்டு இருக்காரு. ஆக்சுவலி நிரஞ்சன் அவரை பத்தின ஒரு சின்ன பிரீஃப் இன்ட்ரோ விட்டுட்டாரு. ஹி இஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங் இன் சேல்ஸ் ஃபோர்ஸ் அண்ட் ஹி டே டு டே பேசிஸ்ல நிறைய கஸ்டமர்ஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சேல்ஸ் ஃபோர்ஸ் கன்சல்டன்ட் தான் நிரஞ்சன். அண்ட் ஹி ஸ்டார்டட் ஹிஸ் ஐடி ஜர்னி டிசிஎஸ். கரெக்ட் தானே நிரஞ்சன்? டிசிஎஸ்ல ஆரம்பிக்கப்பட்ட ஜர்னி இப்ப சேல்ஸ் ஃபோர்ஸ்ல இருக்காரு. மேன்மேலும் அவர் வளர்ந்து கொண்டே போயிட்டு இருக்காரு. சோ அவரை பிடிச்சி நம்ம இந்த சேல்ஸ் செஷன் எடுத்து வச்சிருக்கோம். சேல்ஸ் ஃபோர்ஸ்ல இருக்கிற ஒருத்தரே வந்து நம்மளுக்கு செஷன் எடுத்துட்டு இருக்காரு. அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் டைம் நிரஞ்சன். ஆல்மோஸ்ட் வி ஆர் இன் த எண்ட் ஆஃப் த ட்ரைனிங் செஷன்ல இருக்கும். இன்னொரு 4 minutes இருக்கு. யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேட்கலாம் நீங்க. ஸோ சேல்ஸ் ஃபோர்ஸ்ல ஃபார் அ ஃப்ரெஷர் ஆர் அன் என்ட்ரி லெவல் உங்களுக்கு அட்மின் வந்து இட் இஸ் மோர் ஸ்கோப் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, ஒரு அவைலபிலிட்டி அண்ட் டெவலப்பர் இது ரெண்டுலையுமே ஹூ வில் ஃபிட் இன் இஃப் தேர் நான் கோடிங் பேக்ரவுண்ட்? ஓகேங்க, ஓகே. ஆன்சர் டு யுவர் கொரி. நான் ஒரு ஃப்ரெஷர் அப்படின்னா இங்க ஃப்ரெஷர்ங்கிறத எதை மீன் பண்றோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் வந்து ஒரு 2020 பாஸ்ட் அவுட், 21 பாஸ்ட் அவுட், மேபி ஒரு 19 பாஸ்ட் அவுட்ங்கும் போது கம்பெனி வில் ட்ரீட் யூ அஸ் எ பக்கா ஃப்ரெஷர் அண்ட் த கம்பெனி வாண்ட்ஸ் யூ டு பி அ சேல்ஸ் ஃபோர்ஸ் ஜூனியர் டெவலப்பர். இங்க அட்மின் வேலை பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் இல்லாம அட்மின் வந்து ரொம்ப ஈஸி டு லேர்ன். சும்மா நீங்க நாக்கரியில சர்ச் பண்ணி எடுத்தீங்கன்னா நிறைய அட்மின் ப்ரொஃபைல் வந்துடும். எனிபடி கேன் யூஸ்லி டூ த அட்மின். பட் டெவலப்பர்ங்கிற வேர்டை கேள்விப்பட்ட உடனே நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஐயோ கோடிங் இருக்குமோ, பக்கமா கோட் அடிக்கணுமோ, எனக்கு கோடிங்கே வராது அப்படின்னு ஒரு அசம்ஷன், ஒரு இமேஜினேஷன்ல ட்ரை பண்ணாமையே விட்டுருவாங்க பாதி பேர். பட் இங்க நிறைய பேர் இப்ப நம்மள்ட்ட படிச்சுட்டு இருக்கக்கூடிய பசங்க இந்த செஷன்ல இருக்காங்க. நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏஜி ஸ்கில் டெவலப்மெண்ட்ல ரொம்ப ஸ்கிராச்ல இருந்தா சொல்லி தருவாங்க. கைண்ட் ஆஃப் ஒரு வேரியபிள்னா என்ன, எப்படி டிக்ளேர் பண்ணணும், பிளஸ் வந்து ஒரு டேட்டா டைப்னா என்னன்னு சொல்லிட்டு ஹூவர் ஃப்ரம் த நான் ஐடி பேக்ரவுண்ட், நான் கோடிங் பேக்ரவுண்ட் கூட ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். இது வந்து ஜாவா, பைத்தான் மாதிரி ஒரு பெரிய லாங்குவேஜ் எல்லாம் கிடையாது. ஏன்னா வி ஆர் நாட் கோயிங் டு டெவலப் அ நியூ ப்ராடக்ட். நிரஞ்சன் சொன்ன மாதிரி சேல்ஸ் ஃபோர்ஸ்ங்கிறது ஒரு கம்பெனி, அவங்க தரக்கூடிய ஒரு ஆல்ரெடி ஒரு நல்ல வெல் பில்ட் ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. அதுல ஆன் டாப் ஆஃப் இட் வி ஆர் கோயிங் டு டு த கஸ்டமைசேஷன்.
மோஸ்ட் ஆஃப் த டைம் அது காப்பி பேஸ்டா தான் இருக்கும். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பிசினஸ் யூஸ் கேஸ் ஆல்ரெடி நெட்ல அப்படியே அவைலபிளா இருக்கும். நம்மளோட வேலை காப்பி பேஸ்ட் பண்ணி அங்க எங்க பட்டிட்டிங்கிறீங்க பாக்குற மாதிரி இருக்கும். பட் அது பண்றதுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் தேவைப்படும். ஒரு கோடிங்னா என்ன, வேரியபிள்னா என்ன, கிளாஸ்னா என்ன, மெத்தட்னா என்ன, ஒரு அதிகபட்சம் இறுக்கி பிடிச்சிங்கன்னா ஒரு 6 கான்செப்ட் தான் இருக்கும் ஊப்ஸ்ல. இங்க வந்து நீங்க நம்ம சேல்ஸ் ஃபோர்ஸ்ல திரும்ப 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 யூஸ் பண்றது 400 லைன் 500 லைன் கோடா இருந்தாலுமே அதுல அந்த 4 கான்செப்ட் தான் திரும்ப 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 வரும். லிஸ்ட், செட், மேப், மெத்தட், ஃபங்க்ஷன், காலிங் த கிளாஸ், காலிங் த மெத்தட்ஸ், இப்படிதான் இருக்கும். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். எனிபடி கேன் கெட் இன் டு த சேல்ஸ் ஃபோர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஸ் அ டெவலப்பர். அட்மினை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. அதே மாதிரி ஃப்ரெஷரா எடுக்கிறதும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. அதாவது 50 ஓப்பனிங்ஸ் வந்து டெவலப்பருக்கு இருக்குன்னா அது ஒரு 10 இல்ல 5 ஓப்பனிங் தான் அட்மினுக்கு இருக்கு ஃப்ரெஷரை பொறுத்த வரைக்கும். அதனால எங்களோட ரெக்கமெண்டேஷன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யாரும் டெவலப்மெண்ட் ஈஸியா படிக்கலாம், படிச்சுட்டு நல்ல ஜாபுக்கே போகலாம். ஒரு 2020 பாஸ் அவுட்லாம் பாத்தீங்கன்னா மினிமம் 3 lakhs பேக்கேஜ் வாங்குறாங்க, மேக்ஸிமம் 4.5 வரைக்கும் வாங்குறாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட், ஒரு 4 years எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் 16 lakhs per annum வாங்கிட்டு இருக்காங்க சேல்ஸ் ஃபோர்ஸ் பொறுத்தவரையில. அதனால அவர் ரெக்கமெண்டேஷன் இஸ் ஆல்வேஸ், இஃப் யூ சே ஐ அம் a fresher, I want to learn Salesforce, ஃபர்ஸ்ட் நீங்க அட்மின் படிச்சுப்பீங்க, தட் இஸ் an ABCD in Salesforce. அதுக்கப்புறம் டெஃபினட்டா டெவலப்மெண்ட் படிங்க, தட் இஸ் ஹேஸ் த ஸ்கோப் ஆஃப் லேர்னிங். அதுதான் உங்களுக்கு அடுத்த ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு வந்து Salesforce கெரியரை வந்து எடுத்துட்டு போக போகுது. ஹலோ ஹலோ சார். சொல்லுங்க பிரியங்கா. சார் பட் எனக்கு ஆக்சுவலி 4 years கேப் இருக்கு. நான் ஐடிலயும் ஒர்க் பண்ணல, அப்பா பிசினஸ்ல சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே ஓகே. So one of my friends referred this. ஓகே. So அதனால இந்த செஷன் அட்டெண்ட் பண்ணேன். So இந்த மாதிரி கேப் இருக்கிறவங்களுக்கு இது பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியா இல்ல ஏதாச்சும் இந்த கெரியர்? உங்களுக்கு ஓகே, நீங்க ஏஜே ஸ்கில் டெவலப்மெண்டோட லிங்க்டின் போய் பாருங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும். there are people from completely different background, கெரியர் கேப் இருந்தவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா சேல்ஸ் ஃபோர்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, படிச்சுட்டு வேலைக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது சேல்ஸ் ஃபோர்ஸ் எல்லாரும் எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு ஐடி ஜாப் அப்படிங்கறத தாண்டி இது எப்படின்னா ஒரு ஸ்கில் செட். ரொம்ப பிளைனா சொல்லணும்னா நம்ம ஊர்ல வந்து எலக்ட்ரீஷியன், பிளம்பர்ஸ், டிவி மெக்கானிக்ஸ் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட டிகிரி நமக்கு தெரியாது, அவங்க கெரியர்ல வந்து கேப் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. பட் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு டெக்னீஷியன்னா அவங்கள்ட்ட கொண்டு போய் உங்க ப்ராடக்ட்டை கொடுத்து எனக்கு இதை சரி பண்ணித்தாங்கன்னு கேட்குறீங்க. அவங்க நல்லா பண்ணாங்கன்னா ஓகே. அதே கதை தான் சேல்ஸ் ஃபோர்ஸ். சேல்ஸ் ஃபோர்ஸ்ங்கிறது நம்ம கத்துக்க போறோம், நிறைய ப்ராஜெக்ட் பண்ணி பண்ணி பார்க்க போறோம், நிறைய யூஸ் கேஸஸ் ஹேண்டில் பண்ண போறோம். வித் தட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போறோம். அந்த இன்டர்வியூல உங்களுக்கு டிகிரி இருக்கா இல்லையா யாரும் பார்க்க போறது கிடையாது. உங்களுக்கு கெரியர் கேப் இருக்கா இல்லையா யாரும் பார்க்க போறோம். உங்களுக்கு பேக்லாக் இருக்கா இல்லையா யாரும் கேட்க போறோம். உங்க வயசு என்னங்கிறது கூட பெரிய கம்பெனி மைண்ட் பண்ணிக்க போறது கிடையாது. we have candidates who are 45 years 40 years எல்லாம் பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சு வேலைக்கெல்லாம் போயிருக்காங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே 2 டெக்னிக்கல் இன்டர்வியூ நடக்கும். ஒன்னு இப்ப நிரஞ்சன் இப்ப இன்னைக்கு ஃபுல்லா ஒரு கான்செப்ட் சொன்னார் இல்லையா, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் நீங்க கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு இல்லைனாலும் சேல்ஸ் ஃபோர்ஸ்ன்னு கேட்டா என்னன்னு சொல்ல தெரிஞ்சிருக்கணும், ஒரு ப்ராசஸ் பில்டர்னு கேட்டா என்னன்னு சொல்ல தெரிஞ்சிருக்கணும், எந்த மாதிரியான ஒரு பிசினஸ் யூஸ் கேசஸ்க்கு இதை யூஸ் பண்ணுவீங்க, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். 2வது டெக்னிக்கல் இன்டர்வியூ இந்த மாதிரி ஸ்கிரீனை ஷேர் பண்ண சொல்லிட்டு ஒரு யூஸ் கேசஸ் கொடுத்து பண்ணுங்க அப்படின்ட்டுருவாங்க. அதை கோட் அடிக்கணும்னா அடிச்சுக்கலாம், கான்ஃபிகர் பண்ணலாம். உங்களால அந்த இன்டர்வியூல நல்லா பண்ண முடியுது, நல்லா அந்த அவங்க சொன்ன பிசினஸ் சினாரியோக்கு சேல்ஸ் ஃபோர்ஸ்ல ஒரு சொல்யூஷன் உங்களால கொடுக்க முடியுதுன்னா டெஃபினெட்லி தட் கம்பெனி வில் ஹையர் யூ, நோ மேட்டர் ஆஃப் வாட். உங்களுக்கு கெரியர் கேப் இருக்கா, இது வருதா, ஐ மீன் உங்களுக்கு பேக்லாக் இருக்கா இல்லையா, டிகிரி இருக்கா இல்லையா, யாருக்கும் இப்ப இதெல்லாம் தேவைப்படாது. பட் தேர் ஆர் சர்டன் கம்பெனிஸ் அப்படியே ரொம்ப இந்த டிசிஎஸ், மேபி அக்சென்சர், காக்னிசன்ட் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க. 65% வந்து நீ வந்து டிகிரியில வாங்கியிருக்கணும், உங்களோட யூஜியோ பிஜிலயோ இருக்கணும், 10th 12th அப்புறம் கெரியர் கேப் இருக்கக்கூடாது. அந்த கம்பெனிஸ் தான் நான் என்ன சொல்லுவேன்னா விட்டு தள்ளுங்க. ஓகே, ஏன்னா அவங்க வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ், அவங்களுக்கு வந்து தே ஹாவ் சம் ஸ்டாண்டர்ட்ஸ். அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்க விட்டு கீழே இறங்கவும் வர மாட்டாங்க, ஏன்னா அதெல்லாம் கம்பெனி பாலிசிஸ். பட் அது ஒரு 4-5 கம்பெனி தான் இருக்கும். அதை தாண்டி இந்தியாவில் பாத்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேற்பட்ட ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இருக்காங்க. I mean, we hold a company, DigiCash India Private Limited. சும்மா கூகுள் அடிச்சு பாருங்க. 2.5 வருஷமா ஒரு கம்பெனி எடுத்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். அழகா ஒரு 4 ரிசோர்ஸ் வச்சு ப்ராஜெக்ட்ஸ் வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து எந்த ஒரு ரெக்யூர்மெண்ட்டும் கிடையாது. எனக்கு தேவை வந்து நான் கொடுத்த ரெக்யூர்மெண்ட்டை எடுத்து பண்ணி முடிச்சு தரக்கூடிய ஒரு ஆட்களா, அவங்க கேட்கக்கூடிய சேலரியை நாங்க கொடுக்க போறோம்.
இதே மைண்ட் செட்ல நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. அண்ட் தே ஆர் ரெடி டு ஆஃபர் த பேக்கேஜ் லைக் நான் இப்ப சொன்ன மாதிரி தான். ஒரு 2 years ரிசோர்ஸ்க்கு 8 lakhs 10 lakhs பேக்கேஜ் தராங்க. 4 years ரிசோர்ஸ்க்குலாம் நல்ல பேக்கேஜ் தராங்க. ஏன்னா கிளைண்ட் அந்த அளவுக்கு பில்டிங் போகுது. ஸோ எனக்கு கெரியர் கேப் இருக்கு, நான் சேல்ஸ் ஃபோர்ஸ் படிச்சுட்டு எனக்கு கெரியர் கேப் இருக்குன்னு சொல்லி என்னை யாரோ ஒதுக்கிடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா த ஆன்சர் இஸ் நோ. தாராளமா படிக்கலாம் சேல்ஸ் ஃபோர்ஸ். படிச்சுட்டு கம்பெனில போய் தான் வேலை செய்யணும் இல்லை, நீங்களே ஃப்ரீலான்சிங்கே பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதனால இதெல்லாம் ஒரு இஷ்யூவே கிடையாது. ஓகே சார், தேங்க்யூ. ஹலோ சொல்லுங்க. ஹலோ, இது ஸ்டார்டிங் சிடிசி எவ்வளவு இருக்கும் இப்ப அந்த மாதிரி? That depends on companiesங்க. நான் அத சொன்னேன். இப்ப நாங்க வந்து இப்ப லாஸ்ட் ஒரு 3.5 வருஷமா இந்த ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் வச்சு நடத்திட்டு இருக்கோம். இதுல நிறைய கம்பெனிஸ் வந்து எங்க ட்ரைனர்ஸை வந்து ரெக்ரூட்மெண்ட் எடுத்து போயிருக்காங்க. ஃப்ரெஷருக்கு நாங்க ஒரு 2018ல பாத்தீங்கன்னா 1.5 கொடுத்துட்டு இருந்தாங்க. 1.5 lakhs per annum. ஃப்ரெஷர்னா நான் என்ன சொல்றேன்னா காலேஜ் அப்பதான் முடிச்சுட்டு வர பசங்க. இப்ப ரீசெண்டா Cube84ங்கிற கம்பெனில எல்லாம் பாத்தீங்கன்னா பசங்க எல்லாம் பிளேஸ் ஆயிருக்காங்க. நியர்லி 3 lakhs per annum வந்து கொடுக்குறாங்க. அது போக ஹைதராபாத்ல மற்ற பெங்களூர்ல நிறைய கம்பெனிஸ் இப்போ வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க 4.5 lakhs per annum. இது ஃப்ரெஷருக்கு, அதாவது காலேஜ் முடிச்சுட்டு வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் ஒரு 3 மாசம் நல்லா கத்துக்கிட்ட பசங்களுக்கு 3 lakhsல இருந்து 4.5 lakhs வரைக்கும் பேக்கேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க. இதே பேக்கேஜ் உங்களுக்கு என்ன பண்ணலாம்னா, நான் வந்து வேற ஒரு டொமைன்ல இருந்து நான் வரேன், இல்ல ஒரு கெரியர் கேப்போட நான் வரேன் அப்படின்னா உங்களுக்கு இதே பேக்கேஜை ஹானர் பண்றதுக்கு அந்த கம்பெனிஸ் ஆர் ரெடி. தே ஆர் ரெடி டு ட்ரீட் யூ லைக் எ ஃப்ரெஷர்ஸ். 3 to 4.5 தருவாங்க. ஐயோ 4.5 தானே தராங்கன்னு நினைச்சு நீங்க 3 lakhs தானே தராங்க, நம்மளுக்கு ஆல்ரெடி வேற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பயப்படணும் அவசியம் இல்லை. ஒரே வருஷத்துல அந்த பேக்கேஜ் வந்து டபுள் ஆகும். 3 lakhs வாங்கிட்டு இருக்க பசங்கலாம் 6 lakhs வாங்குவாங்க. அதே மாதிரி தான் 4.5 வாங்கினவங்கன்னா 9 வாங்கிட்டு இருப்பாங்க. இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி என்னன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு மெக்கானிக்கல் ஃபீல்ட்லயோ இல்ல ஏதோ ஒரு MBA ஃபீல்ட்லயோ இல்ல HR ஃபீல்ட்லயோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு CTC வாங்கிட்டீங்க, 6 lakhs per annum வாங்கிட்டு இருக்கீங்க. சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஏஜே ஸ்கில் டெவலப்மெண்ட் மாதிரி கம்பெனில வந்து கத்துக்கிட்டீங்க. ரியல் டைம் ப்ராஜெக்ட் செஞ்சு முடிச்சிருக்கீங்க. நல்லா பர்ஃபெக்டா என்ன பண்றீங்க, கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்றீங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்குங்கும் போது நீங்க கரண்டா என்ன CTC வாங்கிட்டு இருக்கீங்களோ உங்க கம்பெனில அதே CTC-ய ஹானர் பண்ணவும் கம்பெனிஸ் ஆர் ரெடி. அண்ட் அந்த CTC-ல இருந்து உங்களுக்கு 10, 20, 40% வரைக்கும் ஹைக் கொடுக்கவும் கம்பெனி ரெடி. ஆனா இது எதை பொறுத்து மாறும்னா, உங்களுக்கு சேல்ஸ் ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு இன்டர்வியூல பெர்ஃபார்ம் பண்றீங்க, எந்த அளவுக்கு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கீங்க. யூ கேன் கீப் இட் ஆஸ் இட். நீங்க வந்து ஃபேக்கா ப்ரொஃபைல் போடணுமா வேணுமா அதெல்லாம் தேவையே இல்லை. யூ கேன் கீப் இட் ஆஸ் இட் இஸ் வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல போனேன், நான் கத்துக்கிட்டேன், அவங்க நிறைய எனக்கு ரியல் டைம் யூஸ் கேசஸ் கொடுத்தாங்க, இந்த யூஸ் கேசஸ்லாம் நான் செஞ்சிருக்கேன், செஞ்சு பழகிருக்கேன், என்ன வேணாலும் கேளுங்க நான் பதில் சொல்றேன். அந்த ஒரு ஆட்டிடியூட், லேர்னிங் ஆட்டிடியூட் உங்கள்ட்ட இருக்கணும். ஏஜே ஸ்கில் டெவலப்மெண்ட் வெப்சைட்ல இருக்கக்கூடிய கரிக்குலமை படிச்சாலே போதும். தாராளமா நீங்க ஒரு 2 வருஷத்துக்கான 3 வருஷம் 4 வருஷத்துக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஜஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கறதுனாலயோ இந்த மாதிரி லைவ் செஷன் வந்து அட்டென்ட் பண்றதுனால மட்டுமே உங்களால சேல்ஸ் ஃபோர்ஸ் கத்துக்க முடியாது. இதெல்லாம் வெறும் ஒரு 10% தான். மீதி 90% எவ்வளவுக்கு எவ்வளவு செஞ்சு பாக்குறீங்களோ. இப்ப நிரஞ்சன் எக்ஸ்பிளைன் பண்ண நிறைய ஒரு யூஸ் கேசஸ் எல்லாம் சொன்னார், பிசினஸ் அந்த மாதிரி உங்களுக்கு யூஸ் கேசஸ் கொடுத்து உங்களை கான்ஃபிகரேஷன் பண்ண சொல்லுவாங்க. நீங்க செஞ்சு பாருங்க, பழகுங்க. செஞ்சு 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 இப்ப இந்த செஷனுக்கு அடுத்து Q&A செஷன் ஆரம்பிச்சிருக்கணும், பட் இட்ஸ் ஸ்டில் கெட்டிங் டிலே. அந்த செஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா பசங்க வந்து ஜாயின் பண்ணி டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிப்பாங்க. ஸோ இப்படிதான் என்ன ஆயிட்டு இருக்குன்னா உங்களோட ட்ரைனிங் போயிட்டு இருக்கும். அப்படி போகும்போது எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க செஞ்சு பாக்குறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல லேர்னிங் கிடைக்கும். பிளஸ் உங்களுக்கான அந்த ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அண்ட் அட் த சேம் டைம் இன்டர்வியூல அது தாராளமா வெளிப்படும். இப்ப இந்த செஷன் பேசிட்டு இருக்கும் போது ஒரு இன்டர்வியூ ரிசல்ட் எங்களுக்கு வந்துச்சு. எங்கள்கிட்ட படிச்ச ஒருத்தங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெஷர் தான். அவங்க வந்து கிட்டத்தட்ட கெரியர் கேப் இருந்துச்சு, மேரேஜ் கேப் இருந்துச்சு, குழந்தை கேப் இதெல்லாம் இருந்து அதுக்கப்புறம் வந்திருக்காங்க. இன்டர்வியூ இப்பதான் அட்டென்ட் பண்ணாங்க. உங்க ரிசர்ச்க்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் காட்டுறாங்க. அந்த அளவுக்கான ஒரு ஸ்டஃப் இருக்குங்க. இத்தனைக்கும் அவங்க வந்து ஒரு 4 மாசம் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணி முடிச்சவங்க. பட் நல்லா படிச்சாங்க, அவங்களோட எஃபர்ட்டும் இருக்கு. பட் அவங்க அதோட ஃபீட்பேக் கேட்கும்போது நல்லா இருக்கும். ஒரு 2.5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரிசோர்ஸ் அளவுக்கு அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிருக்கு இன்டர்வியூல அப்படின்னா அதுல அவங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருப்பாங்கன்னு பாருங்க. அவங்க எல்லாம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் செஞ்சு பார்த்தாங்க. ஒரு Q&A செஷன் விட மாட்டாங்க, எல்லா செஷன்லயும் வந்து டவுட் கேட்பாங்க, அதுக்கப்புறம் ரிவ்யூ வாங்கிட்டு இருப்பாங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே உங்க கண்ணு முன்னாடி எல்லா ரிசோர்ஸுமே இருக்கும். வீடியோ இருக்கும், இந்த மாதிரி லைவ் செஷன் இருக்கும், ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், எங்க ட்ரைனர்ஸ் அவைலபிளா இருக்கக்கூடிய Q&A செஷன்ஸ் இருக்கும். இதை நீங்க எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்கிறது உங்க கையில இருக்கு. சரிங்க, வேற யாருக்கும் அதாவது டவுட் இருக்காப்பா?
நாளைக்கு இந்த செஷன்ஸ் நடக்கும். இன்னைக்கு யாரெல்லாம் ஜாயின் பண்ணீங்களோ, ஈவன் தோ நீங்க டெமோக்காக ஜாயின் பண்ணியிருந்தாலும் நாளைக்கு என்ன பண்ணுங்க, செஷன் ஜாயின் பண்ணுங்க. இதே லிங்க்ல இதே டைம்ல 5:30 to 6 ஜாயின் பண்ணுங்க. உங்களோட கேள்விகளை தாராளமா நீங்க என்ன பண்ணலாம், நாளைக்கு செஷனுக்கு கிளாரிஃபை பண்ணுங்க. இஃப் யூ ஸ்டில் ஹாவ் அ கொரி அப்படின்னா நோட் டவுன் ஆல் த கொரிஸ். நாளைக்கு செஷன்ல நான் இன்னும் கொஞ்சம் டைம் நம்ம தரோம். முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு half an hour முன்னாடி வைண்ட் அப் பண்ண பாக்குறோம். பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஃபுல் டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணலாம். வேற யாருக்கும் எதுவும் டவுட் இல்லைங்களா? ஆர் வி குட் டு வைண்ட் அப் திஸ் செஷன்? நிரஞ்சன், நம்ம இன்னைக்கான டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டோமா நிரஞ்சன்? ஏதாவது பெண்டிங் இருக்கா? இல்லைங்க, பண்ணிட்டோம். சூப்பருங்க, ஃபைன். So thank you so much for I'm so sorry. Okay, sorry. You go ahead நிரஞ்சன். ட்ரைலட்ஸ் இருக்கு. இந்த டெக் உங்களுக்கு எப்படியே கொடுப்பாங்க, அசோக் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டெக்ல இருக்கிற இந்த 2 ட்ரைலட்ஸ் நீங்க பார்த்தாலே சேல்ஸ்ஃபோர்ஸோட பேசிக் அண்ட் சேல்ஸ்ஃபோர்ஸோடைய உங்களுக்கு என்ன சேல்ஸ்ஃபோர்ஸ்னா என்ன, ட்ரைலட்னா என்னன்றது முடியும். பட் அதுக்கு முன்னாடி ட்ரைலட்டை பற்றி பேசிக்காக சொல்லிடுறேன். ட்ரைலட்ன்றது சேல்ஸ்ஃபோர்ஸோடைய லேர்னிங் பிளாட்ஃபார்ம். அங்கே நீங்கள் சேல்ஸ்ஃபோர்ஸை பற்றியான எல்லாத்தையுமே கற்றுக்கலாம். சேல்ஸ்ஃபோர்ஸ்ன்னு இல்லை, மெஜாரிட்டியாக உங்களுக்கு எப்படி ரெஸ்யூம் எழுதணும்னு கூட சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான். ட்ரைலட்னு நீங்கள் போய் கூகுள் பண்ணாலே உங்களுக்கு அதோடைய லிங்க் வந்துடும். ஸோ ட்ரைலட் சேல்ஸ்ஃபோர்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் இருக்கும். அண்ட் trilet.salesforce.com தான் அதோடைய URL. ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் லேர்ன்னு போனீங்கன்னா உங்களோட கரியர் பார்த்த பொறுத்து கூட நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதிலிருந்து எது இந்த செஷனுக்குல இருந்து நீங்க படிக்க போறீங்க அப்படின்னு ஒரு பிளாட் உங்களுக்கு டிசைட் பண்ணி அதுல இருந்தா நான் இதுல எடுத்து போட்டிருக்கேன். இந்த லிங்கை நீங்க போய் ஓபன் பண்ணி படிச்சாலே அதுல நிறைய இருக்கும். ட்ரை டு யூட்டிலைஸ் திஸ். நீங்க அடுத்த செஷன் வரதுக்கு முன்னாடியோ இல்லை நெக்ஸ்ட் வீக் வர போற செஷன்லயும் நீங்க இதை படிச்சுட்டு வாங்க. தேங்க்யூ ஆல். ஓகே, ஸோ தேங்க்ஸ் எவ்ரி ஒன். நான் இந்த செஷனோட வீடியோ ரெக்கார்டிங் அதே மாதிரி இந்த ஸ்லைட்ஸையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவ்ல நான் போட்டுறேன். ஸோ ஏஜி ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிஸ் நான் லொக்கேஷனும் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சேல்ஸ்ஃபோர்ஸ் தமிழ்ங்கிற டெலகிராம் சேனலுக்கு நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணிக்கங்க. தமிழ்ல நம்ம எடுக்கக்கூடிய இனி எல்லா செஷன்ஸும் பார்த்தீங்கன்னா அதுல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ தேங்க்ஸ் எவ்ரி ஒன் ஃபார் ஜாயினிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நிரஞ்சன். ரொம்ப 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 நல்ல செஷன், நல்ல டீட்டெயிலாக புரிஞ்சது. And thank you so much for your time. Thank you everyone. Have a good day. Bye bye.